லக்ஷ்மணமுனீந்திரபாத்தபோதம் தத்பாதயுக்மதீர்கோபுரங்கராஜம் त्रय्यन्तयुग्मकृतभूरि परिश्रमन्तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये. श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमच्छ्रीनाथयोगीश्वरगुरुपदयोरर्पितस्वात्मभारं श्रीमच्छ्रीरङ्गनाथास्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमन्तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रम् என்னும் இருதந்தரை சரணம் போக்குவர் குருக்கள் நிறை வணங்கி பின்னருளால் வெறும் போதோர் வந்த வள்ளல் பெரிய நம்பி ஆள வந்தார் மணக்கால் நம்பி நன்னெறியை அவன் குறைத்த உய்ய கொண்டார் நாதமுனி கடகோவன் சேனிநாதன் இனமுத திருமாளியன் இவரை முன்னிட்டு என்பதுமான் திருமணிகளைகின்றேனே. ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேஸ்ரீ வேதாந்தாச்சாரிய மனிஜோமே சன்னிதத்தாம் சுதாகிருதி நித்யம் ஸ்ரீயாவதுதயாஜனிஷேயமானம் நிர்வியாஜ நிர்பரதயாஹரிதம் நிபாதி வேதாந்தவேத்ய வேகவதி சமீபே தீவப்பிரகாசேதி தெய்வதமத்விதீயம் பொன்னைமாமணியணியாந்ததோர்மின்னை வேங்கடத்புஜியில் கண்டுபோய் அனையாளுடையன எம்பிரான் தன்னையான் சென்று காண்டம் காவிலே. சரணாகதி தீபிகள் இன்றைக்கு 29வது ஸ்லோகம் அனுசந்தானம் பண்ண போறோம். போன ஸ்லோகத்துல தீப பிரகாச லபதே சுச்சிராத்மனஸ்தோபதே நிபிருதான் பிரபன்னான் என்பதாக சொல்லி முடிச்சார் ஆச்சாரியர். பிரபன்னர்கள் எப்படி இருப்பார்கள், நிபிருதர்களாக இருப்பார்கள் என்று ஒரு வார்த்தை அழகா அருளி செய்தார். ரொம்ப அடக்கத்தோடையும் சாஸ்திரத்திலே விசுவாசத்தோடையும் நல்ல அனுஷ்டானத்தோடையும் மகாத்மாக்களாக இருப்பார்கள். இப்ப ஏற்பட்ட மகாத்மாக்கள் இந்த சிருஷ்டியிலே ரொம்பவும் அரிது, பகவானுக்குமே கிடைக்க மாட்டார்கள். பிரபந்தன் என்கிற ஒரு நல்ல சுத்த ஆத்மா மகாத்மா எம்பெருமானே எல்லா புருஷார்த்தமும், எம்பெருமான் நிச்சயம் நம்மை கைவிட மாட்டான், எம்பெருமானுக்காகத்தான் நாம் எம்பெருமான் வகுக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு, அதுவும் நம்மை பெருமாள் விலக்கி வைக்க கூடாதே என்றதான பயத்தோடு சாஸ்திர வழியிலே தவறாமல் நடந்து கொண்டு பெருமாள் அனுகிரகம் சீக்கிரம் கிடைக்க வேணும், பகவத் பிராப்தி என்று கிடைக்கப் போகிறதோ என்று ஏக்கத்தோடு கதா புனசங்கர் அதாங்க கல்பகத்வஜாரவிந்தாங்குஷ வஜ்ரலாஞ்சனம் என்று ஆளவந்தார் எங்கினார் போலே கதா கதா என்று பாஷ்யக்காரர் கத்தியத்திலே கேட்டுக்கொண்டார் போலே எப்பொழுது உம்முடையதான பிராப்தி கிடைக்கப் போகிறதோ, எப்பொழுதும் நான் சாட்சாத்கரிக்கப் போகிறேனோ, எப்பொழுது உம்முடைய திருவடிகளே அனன்ய பிரயோஜனமான ஸ்வயம் பிரயோஜனமான கைங்கரியத்தை அடியேன் பெற்றுமை உகப்பிக்க போகிறேனோ என்றெல்லாம் ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இப்ப ஏற்பட்ட சுத்த மகாத்மாவானவன், இப்ப ஏற்பட்ட நல்ல பிரபந்தனானவன் பகவானுக்குமே கிடைக்க மாட்டான். அப்படி கிடைக்கிற ஒரு பிரபந்தனை இந்த சிருஷ்டியிலேயே பரமசாரமான விஷயமாக எவ்வளவோ பிரயத்தனத்தினாலே எத்தனையோ சங்கல்பத்தினாலே இந்த ஜெகத் சிருஷ்டியை பண்ணக்கூடிய சர்வேஸ்வரன் ஆகாஷாத் வாயோ வாயோர் அக்னி அக்னிராபாத்ய பிருத்திவி இதெல்லாம் பெரிய பெரிய காரியங்களை நடத்தி ஒரு ஜீவாத்மாவுக்கு தேகத்தை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு இவ்வளவு செய்கிற அந்த சர்வேஸ்வரன் எதாலே மகிழ்கிறான், எது நமக்கு கிடைக்காது என்று இயங்குகிறான் என்றால் ஒரு நல்ல பிரபந்தன் என்கிற பரிசுத்த ஆத்மா கிடைக்க மாட்டான் என்றுதான் அந்த போன ஸ்லோகத்துக்கு பரம தாத்பரியம். அப்பேற்பட்ட பிரபந்தன் கிடைச்சான்னா கிடைக்காதவன் கிடைச்சானே என்று பெருமாள் நெடுநாள் ஏங்கினார் போலே ஏற்றுக்கொள்கிறார், ஸ்வீகரிக்கிறார் என்று அர்த்தம் சொன்னார் போன ஸ்லோகத்துல. இப்படி பிரபந்தன் என்ற ஒரு நல்ல சுத்த ஆத்மா கிடைக்க மாட்டானே, சர்வேஸ்வரனுக்கும் கிடைக்க மாட்டானே, கிடைக்காதவனாச்சு என்று சர்வேஸ்வரனும் இயங்குகிறானே,
அப்படியேங்கிறவன் கிடைச்சால் இந்த பிரபந்தனை விடுவானோ விடமாட்டானே? எப்படியாகும்? பரம தரித்திரனானவன் ஐஸ்வர்யத்தை எப்படி பெரிய பாராட்டாக கொண்டு தான் காப்பாற்றுவதற்கு ஆசைப்படுவானோ அதுபோல ஜீவாத்மாமி சர்வேஸ்வரன் ஒரு தரித்திரனுக்கு மகாநிதி கிடைச்சார் போல கொண்டாடுவானே என்ற தாற்பயத்துல அது கிடைக்காதவன் பிரபந்தன் என்ற அம்சத்தை சொன்னார். இப்போ ஏற்பட்ட அந்த அந்த பிரபந்தன் எவ்வளவு உயர்ந்தவன் என்றத இவர் இந்த ஸ்லோகத்தினாலே சாதிக்க போறார். மந்திரைரனுஸ்ரவமுகேஷ்வதிகம்யமானைஹி ஸ்வாதிக்ரியாசமுச்சிதைரியதிகான்யவாக்யைஹி நாதத்வதீய சரணம் சரணங்கதானாம் நைவாயுதயுதகலாப்யபரைரவாப்யாம். பகவானுக்கு கிடைக்காத ஒரு பெரிய லாபம் பிரபந்தன் என்று போன ஸ்லோகத்திலே சொன்னார். அவ்வளவு பெரியவனா, அவ்வளவு உயர்ந்தவனா, அப்படி என்ன மகாத்மியம் இருக்கிறது இவனுக்கு என்று இந்த ஸ்லோகத்திலே சாதிக்க போறார். அதுல இப்ப ஏற்பட்ட உயர்ந்த பிரபந்தன் என்ன மந்திரத்தை சொல்லி சரணாகதி பண்ணி எம்பெருமானை உகப்பித்து சர்வ பாபங்களினாலும் விடுபட்டவனாய் பரிசுத்தமாய் உயர்ந்தவனாகிறான் என்பதற்கும் சேர்த்து பதில் சொல்றார். என்ன மந்திரங்களை சொல்லி சரணாகதி பண்றது என்ற ஆச்சாரியால் உபதேசிதான துவயம்னு ஒரு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தை சொல்றதா? அந்த மந்திரமும் அது வைதிக மந்திரமா என்றால் வேத மூலமான தாந்திரிக மந்திரம் என்பதாக சொல்றார் சுவாமி. வேத மூலமான தாந்திரிக மந்திரம் அப்படின்னா வேதத்துல சொல்லியிருக்கு. அந்த வேத மந்திரத்தை சொல்லச்சே சஸ்வரமா சொல்ற வழக்கம் பொதுவா வேத மந்திரங்களுக்கு ஸ்வரத்தினாலே சுத்தியும் ஏற்றமும் உண்டு. இன்னும் வேத மந்திரங்களுக்கு ஸ்வரத்தோட சொல்லச்சேதான் அதுக்கு அர்த்தமே கூட. ஏன்னா ஸ்வரம் இல்லாம சொன்னா அர்த்தமே வேறுபடும். வேத என்று சொன்னா வேதம், அது ஒரு அர்த்தம். அது வேத என்றால் வேற அர்த்தம். இந்த வேன்றத உதாத்தமா சொன்னா வேதமாயும், வேன்னு அத அனுதாத்தமான்னு சொன்னா வேற அர்த்தமாயும் ஆயிடும். வேத மந்திரங்களுக்கு எழுத்தினாலே மாத்திரம் அர்த்தம் இல்லை, அதனுடைய ஸ்வரத்தினோடையும் சேர்ந்து அர்த்தம். அது மாத்திரம் இல்ல, வைதிகர்களா இருக்கிறவா எந்த அனுஷ்டானத்தையும் வைதிக மார்க்கத்தினாலே அனுஷ்டிப்பாளே. நாம் அனுஷ்டிக்கிறதான துவயம் என்கிறதான நம்ம பூர்வாச்சாரியால் சொல்லி கொடுத்ததான மந்திரம் இப்போது ஸ்வரத்தோட அனுஷ்டிக்கிறோமா? ஸ்வரத்தோட அனுசந்தானம் பண்றது இல்ல. கடவல்லியில் பிரிய ஓதி சேர்த்து அனுசந்திக்க விதிக்கையாலே இது வைதிக மூலமான மந்திரம் என்பதா சுவாமி சாதிக்கிறார். கடவல்லி என்கிறதான ஒரு பாகம், ஒரு வேத பாகம். அந்த பாகத்துல துவயத்தினுடைய பூர்வ கண்டம் என்று சொல்லும்படியான அந்த முதல் வாக்கியம் இருக்கு. அது ஒரு இடத்துல சொல்லிட்டு மேற்கொண்டு சில வாக்கியங்களை பேசிட்டு திருப்பியும் இந்த துவயத்துக்கு இரண்டாவது கண்டம் என்று சொல்லும்படியான வாக்கியத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த முதல்ல சொன்ன வாக்கியம் உண்டு அத்தோடு இந்த வாக்கியத்தை சேர்த்து ஒரு முறை அனுஷ்டித்தவனுக்கு ஒரு முறை அனுசந்திச்சவனுக்கு கூட ஒரு முறை உச்சரித்தவனுக்கு கூட இந்த மந்திரமானது மோட்சத்தை கொடுக்கக்கூடியது, சர்வ பலங்களையும் கொடுக்கக்கூடியது, சம்சாரத்திலிருந்து இவனை விடுவிக்கக்கூடியது என்ற அர்த்தத்தை சொல்றது அந்த கடவல்லி. வேதத்துல சொன்னதுதான். ஆனா இருந்தாலும் வேதத்துல ஒரு நேரிலே சொன்ன மந்திரம் இல்ல, முன்ன ஒரு வாக்கியமும் அப்புறம் தள்ளி ஒரு வாக்கியமுமா சொல்லிட்டு அதை சேர்த்து அனுசந்தானம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே சொன்ன மந்திரத்தையும் இப்பொழுது நாளடைவிலே நாம் ஸ்வரமாக சொல்றதில்ல. அதனால இது சாட்சாத் வைதிக மந்திரம்னு ஆயிடாது. ஸ்வரமா சொல்லாததுனாலேயே இது வைதிக மந்திரம் வந்து வேத மந்திரமா இருந்தாலும் அந்த வேத மந்திரத்தையே ஸ்வரமா சொல்லாம சொல்றோம். அதனால இதுக்கு என்ன பேருன்னா தாந்திரிக மந்திரம்னு பேரு. அதே சமயம் இந்த மந்திரத்தை பஞ்சராத்திர ஆகமங்கள்ல ஸ்ரீகிருஷ்ண சம்ஹிதை முதலானவற்றில இந்த மந்திரத்தை வர்ணோத்தாரம் பண்ணி, வர்ணோத்தாரம் என்றால் முதலெழுத்து, இரண்டாவது எழுத்து, இது மூணாவது எழுத்து, இது நாலாவது எழுத்து என்று காட்டி கொடுக்கும். இப்படி இந்த மந்திரத்தை கொஞ்சம் மறைமுகமா சொல்லி கொடுத்து இப்ப ஏற்பட்ட மந்திரமானது சரணாகதி மந்திரம், ரொம்ப வசந்த மந்திரம் என்று இந்த மந்திரத்தினுடைய பிரபாவத்தையும் சேர்த்து சொல்லிக் கொடுக்கும். இப்படியாக
இந்த மந்திரத்தை காட்டி கொடுத்துருக்கு. அதை வச்சுட்டு இது ஆகம மூலமான மந்திரம் என்று சொல்லலாம். வேதம் சொல்லி கொடுத்ததையே ஆகமம் எடுத்து காட்டியிருந்தனால, அதுவும் ஸ்வரத்தோட சொல்லாம ஸ்வரம் இல்லாம சொல்றதுனால இது வேத மூலமான தாந்திரிக மந்திரம் என்பதாக பெரியவாழ் திருவள்ளும் சுவாமி தேசிகன் அப்படி சாதிக்கிறார். இந்த மந்திரத்தை சொன்னா இத ஆச்சாரியன் உச்சரிக்க அவருடைய உச்சாரணத்துக்கு அனுச்சாரணமாக அவர் உபதேசத்தினாலே பெற்ற மந்திரமாக இருந்தால் இந்த மந்திரத்துக்கு ரொம்ப பாவம் அதிகம். அந்த மந்திரம்தான் மற்ற மந்திரங்கள் போல நித்தியம் ஜபம் பண்ணி வச்சுக்கணுமா, இல்லை இந்த மந்திரத்தை கிரகிக்கச்சே நல்ல நாள் பார்த்து ஆச்சாரியரிடத்துல உபதேசத்துக்கு வேணுமா, அதற்கு முன்னாக நல்ல பரிசுத்தனாக சில அனுஷ்டானங்கள்லாம் சொல்லும் போது அருணம்ன்ற பாகத்தை மந்திரமா, அருணம் என்பது மந்திரம் தானே, அந்த அருண மந்திரத்தை கிரகிக்கச்சே எப்படி சொல்லிச்சு வேதம், சில நியமங்கள்லாம் சொல்லிட்டு சம்பத்சரமேதத் பிரபஞ்சரேத், ஒரு வருஷ காலம் விரதத்தோட இருந்து இதை கிரகிக்கணும். எப்படி இருக்கணும் அப்படின்னா திரிஷவணமுதகோபஸ்பரிசி சதுர்த்தகாலபான பக்தஸ்யாத் அரகர்வாபைக்ஷமஸ்னீயாத் ஔதும்பரேபிசமிரக்னிம் பரிஜரேத் என்னெல்லாம் நியமம் சொல்லிட்டு உத்ஹத பரிபூதாவிரத்வி காரியம் குர்வீதா சஞ்சயவான். இந்த அருணம் பிரதான மந்திரத்தை கிரகிக்கிறதுக்கு முக்கால ஸ்நானம் பண்ணவனா இருக்கணும். அப்புறம் ஆகாரத்தை எப்படின்னா அகர கருவா வைக்ஷமஸ்னியாத், அதுவும் பகல் பொழுதுல ஒருவேளை சாப்பிட்றவனா இருக்கணும். அதுவும் பகல் பொழுதாயிருந்தாலும் பகல நாலாவது பாகத்துல, பகலுடைய நாலாவது பாகத்துல சாப்பிட்றவனா இருக்கணும் என்று பல பகலுடைய நாலாவது பாகம் என்று சொல்லியிருக்கு. நாலாவது பாகம்னா பகல 4 ஜாமம் ஆக்கினா 4வது ஜாமத்தினுடைய தொடக்கத்துல சாப்பிடணும். அப்படி இப்படி கண்டிஷன்லாம் போட்டிருக்கு. உத்ஹத பரிபூதாபிரத்வி காரியம் குர்வீதா உதம்பரேபி சமித்ரக்னிம் பிரச்சரேது. அக்னி காரியங்களை அத்தி சமித்தினால்தான் அக்னி காரியங்களை பண்ணணும். அப்புறம் முழுகி குளிக்க கூடாதவனா இருக்கணும். உத்ருத பரிபூதாவி எடுத்து கொண்டு வந்து வச்ச ஜலத்துல நித்தியம் எடுத்து அதை ஒன்று கொட்டிட்டு ஸ்நானம் பண்றவனா இருக்கணும் என்றெல்லாம். எப்பவும் சாதாரணமா நீர்நிலைகளிலே மூழ்கித்தான் குளிக்கணும்னு விசேஷம் அது பொதுவா எப்பவும் உண்டு. ஆனா இந்த அருண பாகத்தை கிரகிக்கிறவனா இருந்தானா உத்ருத பரிபூதாபி அத்திகாரியம் குருவீதா அப்படின்னு ஜலத்தை எடுத்து மொண்டு கொட்டின்னு குளிச்சவனா இருக்கணும் அப்படின்னு இப்படி இந்த சில மந்திர பாகங்களுக்கு அப்படியே பெரிய நியமங்கள்லாம் சொல்றது. வேதத்துல வரக்கூடியதானே இது. மந்திர பாகங்களை கிரகிக்கிறவனா இருந்தான்னா நியமங்கள் சொல்லுவேன். இந்த மந்திர துவயம் பிரதான மந்திரத்துக்கு என்ன கிரகிக்கிறதுக்கு என்ன நியமங்கள் வேணும் என்று கேட்டுண்டா அது மந்திரராஜம் குரு வந்தன பூர்வகம் என்பதா சொன்னான். இது ஒரு நியமும் வேண்டாம் சுவாமி. நியமம் எல்லாம் என்னென்ன ஆச்சாரிய பிராப்தி தான் நியமம். ஆச்சாரியனை நம்புறது தான் நியமம். ஆச்சாரியனே பெருமாள்னு பாவிச்சுக்கிறது தான் நியமம். ஆச்சாரியன் தான் நமக்கு எல்லா ஆசையும் என்று நினைச்சுக்கிறது தான் நியமம். குருரேவ பரம் பிரம்ம குருரேவ பராகுதி குருரேவ பரா வித்யா குருரேவ பரந்தனம் குருரேவ பரக்காமோ குருரேவ பராயணம் என்பதாக ஆச்சாரிய பக்தி இருக்க அதுதான் எல்லா நியமங்களுடைய பூர்த்தி ஆகும். இந்த மந்திரத்துக்கு விசேஷம் நரவு. அப்படியா நான் இப்படி ஆச்சாரியன் திருவடியிலே நல்ல பக்தி இருந்தா அதுதான் இந்த மந்திரமானது சித்திக்கிறதுக்கு ஏதுவே ஒழிய வேற எந்த விதமானதான அனுஷ்டானமும் வேண்டாம். வேற எந்த விதமான நியமங்களும் இதற்கு தேவையில்லை. மந்திரத்தை கிரகிக்கச்சு நல்ல யோக வேலையா பார்ப்பாளே, நல்ல நாட்களா பார்ப்பாளே, தாராபலன் நன்னா இருக்கான்னு கிரகிப்பாளே. அநேக மந்திரங்களுக்கு நல்ல நாள்ல கிரகிக்கணும்னு சொல்றது. ஆனா இதுக்கு என்ன பண்ணணும்னா நானுகோல்ய நக்ஷத்திரம் அதே தாதிருஷேபணம் நபுரசரணம் நானுகோல்யம் நக்ஷத்திரம் அப்படி நானுகோல்யம் அப்படின்னு நிறைய யோகம் பார்க்க வேண்டாம், வேலை பார்க்க வேண்டாம்,
ராகு காலம் வேண்டாம்பா, வேண்டாம், எதுவுமே வேண்டாம்பா அப்படின்னு நட்சத்திரம் அப்படின்னு அது தாராவலனும் பார்க்க வேண்டாம், தீர்த்தாதினி சேவனம் அப்படின்னு விசேஷமான விதிகளா இருந்தாருன்னா சேத்துல போய் ஸ்நானம் பண்ணிட்டு வா, இல்ல முக்கோடல ஸ்நானம் பண்ணிட்டு வா, இல்ல அர்த்தவேத்துலயாவது ஸ்நானம் பண்ணிட்டு வா, மகாபலிபுரத்துலயாவது ஸ்நானம் பண்ணிட்டு வா, இல்ல இந்த புஷ்கரணியில போய் முடிக்கிட்டு வான்னு சொல்லுவாள். அந்த மாதிரியானதான ஒரு நியமும் கிடையாது. இந்த துவயம் பிரதான மந்திரத்தை கிரகிக்கிறதுக்கு இப்படியான ஒரு நியமும் கிடையாது அப்படின்னு. அப்ப எந்த நியமும் இல்லாம ஆச்சாரிய பக்திங்கிறதான ஒரே நியமம் தான் வேணும். இதற்கு குருரேவ பராவித்யா குருரேவ பரந்தனம் அப்படின்னு என்னுடைய சகல வித்யையும் ஆச்சாரிய பிராப்தி தான், என்னுடைய சகல தனங்களும் ஆச்சாரியனுடைய திருவடிதான். குருரேவ பரம் பிரம்ம குருரேவ பராகிருஹி சாட்சாத் சர்வேஸ்வரன் தான் ஆச்சாரிய ஸ்வரூபத்திலே வந்து இந்த துவயத்தை உபதேசம் பண்றார் என்றதான பாவத்தோட இருந்தா போதும். புரஸ்சரணம் அப்படி இதுக்கு புரஸ்சரணம் வேண்டாம், ஜபம் வேண்டாம் அப்படின்னு இந்த மந்திரத்தை சொல்லி வச்சு ஆச்சாரியன் உபதேசிச்சா விட்டு தினம் தினம் ஜபிச்சுக்கணும். எத்தனை முறை ஜபிச்சுக்கணும்னா மற்ற மந்திரங்கள்லாம் தினம் தினம் ஜபிச்சு வச்சுட்டா தான் அந்த மந்திரம் நம்மோட இருக்கும், அப்பதான் கொஞ்சமாவது சித்திக்கும். பூர்ணமா சித்திக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா புரஸ்சரணம்னு பண்ணணும். புரஸ்சரணம் பண்ணணும்னா என்னென்ன புரஸ்சரணம்ன்றத பார்த்துருக்கலாம். இந்த சுதர்சன ஹோமம் பண்றத பார்த்தா தெரியும். சுதர்சன ஹோமம் பண்ணதே என்ன பண்ணுவா, அது கும்பத்திலையும் சுதர்சன ஆவாகம் பண்ணி அது கும்பத்திலையும் ஜபிச்சு, அதே போல அக்னியிலையும் ஜபிச்சு ஹோமம் பண்ணி, கும்பத்திலையும் ஜபிச்சு பூஜை பண்ணுவா, அக்னியிலையும் ஜபிச்சு ஹோமம் பண்ணுவா, ஜலத்தினாலே தர்ப்பணமும் பண்ணுவா, விசேஷ தனியா ஜபமும் பண்ணுவா. அப்புறம் இப்படியான ஜபங்களை எல்லாம் பண்ணக்கூடியதான அந்த சுதர்சன பக்தர்களுக்கு சமாராதனமும் பண்ணி வைப்பா, ததி ஆராதனமும் பண்ணி வைப்பா. இப்படியாக அந்த ஜலத்திலையும் ஆராதிச்சு, அக்னியிலையும் ஆராதிச்சு, தர்ப்பண ரூபமாகவும் ஆராதிச்சு, அந்த ஜபிக்கிறவா தனியான ஜபங்களும் பண்ணி வச்சு, அந்த ஜபிக்கிறவாளுக்கு ததியாராதனமும் பண்ணி வச்சு, இதையும் ஒன்னொன்னுத்தையும் ஒவ்வொன்றுக்கும் ஜபங்கள் எல்லாம் ஹோமங்கள் எல்லாம் தர்ப்பணங்கள் எல்லாம் லட்சக்கணக்கில் பண்ணி வச்சுட்டா தான் மந்திரமானது பூர்ண சித்தியை கொடுக்கும், நினைச்சதெல்லாம் சாதிச்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு புரஸ்சரணம்னு பேர். இந்த கர்மாவை பண்றது புரஸ்சரணம்னு பேர். துவயமானது மோட்சத்தையே கொடுக்கும், சர்வ பலங்களையும் கொடுக்கும்னு சொல்றாளே. சாமானிய பலங்களுக்கு கொடுக்கிற மந்திரங்கள் எல்லாமே புரஸ்சரணம் பண்ணி வச்சுக்கணும்னு சொன்னா, இந்த மந்திரத்துக்கு எவ்வளவு புரஸ்சரணம் பண்ணணும்னா புரஸ்சரணம், இதுக்கு ஒரு புரஸ்சரணமும் தேவையில்லைன்னு, ஒரு புரஸ்சரணமும் தேவையில்லை. எத்தனை ஜபம் பண்ணி வச்சுக்கணும்னா எத்தனை ஜபங்களும் பண்ணி வச்சுக்க வேண்டாம். ஆச்சாரியன் உபதேசிச்சதை கேட்டு வச்சுட்டாலே பூர்வமாக்கும். அப்பேற்பட்டதான மந்திரமாச்சேனர். அப்படியா இப்படி எந்த நியமும் இல்லாம, எந்த சிரமமும் படாம, எந்த செலவும் இல்லாம ஆச்சாரிய பக்தி மாத்திரத்தினாலேயே இது அதுவும் நித்திய ஜபம் பண்ணி வச்சுக்க வேண்டாம, கேட்ட மாத்திரத்தை கேட்டு வச்சுட்டு என்னைக்காவது ஒரு நாள் என்றைக்கு நான் நமக்கு அனுஷ்டானம் பண்ண முடியுமோ அன்னைக்கு ஜபிச்சுண்டா போறோம். அப்ப ஏற்பட்டதான மந்திரம்னு சொன்னா இப்படியானதான மந்திரம் துவயம் அப்படின்னா சரி. இந்த மந்திரம் இருக்கு, இப்படியா இதுக்கு ஈடான இன்னும் மந்திரம் உண்டோ அப்படின்னா, துவயம்னு நிறைய மந்திரம் இருக்குன்னு சுவாமி அதுதான் இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறோம். துவயம்னு நிறைய மந்திரம் இருக்கு. இந்த துவயத்துக்கு இவ்வளவு பெருமை இருக்க, இந்த பெருமையை போய் நம்ப முடியுமா சுவாமி? என்ன இப்படி எல்லா மந்திரங்களுக்கும் இத்தனை கண்டிஷன் போடுச்சு, இதுக்கு ஒரு கண்டிஷனும் இல்லை, ஒரு நிர்பந்தமும் இல்லை. எத்தனையோ மந்திரங்கள், கேள்கடி மந்திரம் கூட கொஞ்சத்துல பலிக்க மாட்டேங்கிறது. அப்படி இருக்குச்சே இந்த துவயமானது சம்சாரத்தையே நிவர்த்திப்பிக்கும் என்ற அளவுல அப்படியே எத்தனை ஜென்மங்களிலே கோடி கோடி ஜென்மங்களிலே செய்து வைத்த பாபம் எல்லாம் உச்சாரண மாத்திரத்தினாலேயே போயிடும்னு எப்படி சுவாமி சொல்றது? துவயமந்திரத்தினுடைய பெருமையை முதல்ல ஆகர்ணிதோ விதனுதே கிருதகிருத்திய கக்ஷ்யாம் ஆம்ரேடிதோ திசதியச்ச கிருதார்த்த பாவம் பிரத்யூஷதாம் பஜதி சம்ஸ்ருதி காலராத்ரே சரணாகதி மந்திரசாரஹ அப்படின்னு காகர்ணிதோ விதனுதே கிருதகிருத்யகங்க்ஷ்யாம் ஆம்ரேடிதோ திசதியச்ச கிருதார்த்த பாவம் பிரத்யூஷதாம்
பஜதி சம்ஸ்கிருதி காலராத்ரே மாதேஷ சரணாகதி மந்திரசாரம். இந்த மந்திரமானது எப்பேற்பட்டதுன்னா ஆகர்ணிதோ வித்தனுதே அப்படின்னு பெருமாள் திருச்செவியிலே ஒரு முறை கேட்கப்படுவதாக சொல்லி வச்சால் போதும். பெருமாள் திருச்செவி கேட்கும்படியாக ஒரு முறை சொன்னால் போதும். என்ன பண்ணி வைக்கும்னா கிருதகிருத்திய கக்ஷாம், ஒருத்தன் செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செய்து வச்சவனாக ஆக்க வல்லதுன்னு ஆழ்வார் சொன்னாரே. செய்த வேள்வியர் வையத்தேவரா சிறீவரமங்கலனர் கைரோட இருந்தாய் அது நானும் கண்டேனே. செய்த வேள்வியர்னு சொன்னார். செய்த வேள்வியர்னா சகல விதமான யஜ்ஞங்களையும் பரிபூர்ணமா செஞ்சு வச்சவான்னு சொல்லுவாள். அப்பேற்பட்டதான பெரிய ஒரு ஸ்தானத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துருமாம் இந்த மந்திரம். அது எப்போன்னா பெருமாள் திருச்செவி கேட்குவதாக ஒரு முறை உச்சரிச்சால் போரும். அப்புறம் செய்ய வேண்டியெல்லாம் செஞ்சவனாக்கி வச்சிடும். அப்புறம் ஆகர்ணிதோ விதனுதே கிருதகிருத்திய கக்ஷாம் ஆம்ரேடிதோ திசதியேஷ கிருதார்த்தம். அப்புறம் இதை எப்பவும் அனுசந்தானம் பண்ணி கொண்டு இருந்தானால் இவன் கிருதார்த்தனாரான் சுவாமி. துவயமத்தானுசந்தானேன தகதைவமுக்தாய் ஆவச்சரீரபாதபயம் என்று பாஷ்யக்காரர் பெருமாள் திருவாக்க சொல்லிக் கொடுத்தாரு. அத்வயத்தை எப்போ அனுசந்தானம் பண்ணி கொண்டு சொன்னானே. எதுக்காகன்னா இதை பெரிய புருஷார்த்தமாச்சு. இது பெருமாள் திருவடிக்காக நானாட்பட்டேன் என்று நினைச்சு கொண்டிருக்கிறது அனுசந்தானம் பண்ணி பார்க்கறது பெரிய புருஷார்த்தமாச்சு. அதனால உபாய பூர்த்தியமாறுது புருஷார்த்த பூர்த்தியமாறுது என்று பெயர்பட்டதான மந்திரம் இருக்கு. இந்த மந்திரமானது வைதிக மூலமான தாந்திரிக மந்திரம். ஏன் சுவாமி வைதிக மூலமான தாந்திரிக மந்திரம் சொல்றீங்களே, வைதிக மந்திரம் ஒன்றும் கிடையாதோ? வேதத்துல சாட்சாத்தா இப்ப நான் சொல்லிட்டு இருக்கா மாதிரி ஒரு மந்திரம் கிடையாதா சுவாமி? அதை சொல்லி சரணாதி பண்ணக்கூடாதா? ஸ்வரம் இல்லாத ஒரு மந்திரத்தை வச்சுட்டு என்ன சுவாமி இப்படி சொல்றேன்னா, இந்த மந்திரத்தினுடைய பிரபாவம் இருக்கு. தேவகுக்கியேழு ஜான்யேழு ஹேதுர்தேவி நிரர்த்தகா பதிராந்தவரேவா திரவத்திரவியம் கிருதாத்மனா. சுவாமி தேசிகர் சில விஷயங்கள்லாம் சில மந்திரங்கள்லாம் அப்படி அபாரமான பிரபாவத்தோடையது. அது ஏன் எதற்காக எதனால அதுக்கு அப்பேற்பட்டதான பிரபாவம் என்றெல்லாம் கேட்கவே கூடாது. குருடன் போல செவிடன் போல எப்படியாக்கும் குருடன் நடந்து போயிட்டே இருக்கான். அவனுக்கு எதுல ஒரு பொருளும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. குருடன் நடந்து போயிட்டே இருக்கு. அவனிடத்துல எப்பா அந்த இடத்துல 10 அடி தள்ளி பாம்பு இருக்கு, இப்படியே திருப்பிடுன்னு சொன்னா பாம்பு இருக்கா, அது போய் நான் மிதிச்சு பார்த்துட்டு தான் வருவேன்னு ஒருத்தன் சொல்லுவானா? எப்படியாக்கும் குருடனிடத்துல பாம்பு இருக்குன்னு சொன்ன வார்த்தை அப்படியே நம்பிக்கொண்டு அப்படியே திரும்புவானோ, இல்ல அப்படியே ஒரு வேறமான பரிபூர்ணமா நம்புவானோ? அது போலையாக்கும் குருடன் போலே நம்ப வேணும். சில தேவரகசியங்களுடைய பிரபாவத்தை எல்லாம் விசாரிச்சுட்டு போகக்கூடாது. குருடன் எப்படி நம்புவானோ அப்படியே செவிடன் எப்படி நம்புவானோ அப்படியே செவிடனிடத்துல அவ என்ன சொல்றா அப்படின்னா அவ என்ன சொல்றான்னு காது வேலை ஜாடையினாலே அவ இதான் சொல்றா அப்படின்னு காட்டினான்னு ஓ அப்படியா அப்படின்னு அதுக்கு மேல அவ என்ன சொல்றான்றது என் காதாலே நான் கேட்டா விட்டுத்தான் நம்புவேன்னு ஒரு செவிடன் அடம்பிடிச்சான்னா அவனுக்கு சாதிக்க முடியுமோ? சொன்னதை கேட்டுண்டு அப்படியான்னு நம்புறது தானே அவன் வேலை. அப்படித்தான் இருக்கு. அதனால சில சேராட்சியர்த்திகளை எல்லாம் சர்வேஸ்வரன் சிருஷ்டி பண்ணி வைக்கிறான். இது 1 2 இல்ல, உலகம் பூராவும் கோடிக்கணக்கான சேராட்சியர்த்திகளை பகவான் சிருஷ்டி பண்ணி வைக்கிறான். ஒரே கட்டையா இருக்கு, மரமொத்தம் கட்டையா இருக்கு, இலையெல்லாம் பச்சையா இருக்கு, அத்தியுதமான வர்ணத்திலே புஷ்பம் பூக்கிறது, அப்படியே ரமணீயமா இருக்கு, சுகந்தமா இருக்கு. எந்த வாசனையும் இல்லாத அந்த கட்டையிலிருந்து எப்படி இவ்வளவு சுகந்தமான புஷ்பம் பூக்கிறதுன்னா இது என்ன சேர்த்தின்னா சர்வேஸ்வரன் சங்கல்பிக்கிறான் சுவாமி. சர்வேஸ்வரன் இப்படியாக்கும். ஒரு மரத்திலிருந்து செடியிலிருந்து புஷ்பம் பூக்கிறதுன்னா இது யாருடைய சாமர்த்தியத்தினாலே பூக்கிறது? சர்வேஸ்வரனுடைய சங்கல்பத்தினாலே பூக்கிறது. அப்படியாக்கும். அப்படியே களிமண்ணு சேரு ஒருத்தனும் காலை வைக்கிறதுக்கு சங்கோஜப்படுவான். அந்த சேத்திலிருந்து அத்தியுதமான புஷ்பமான தாமரை புஷ்பம் பூக்கிறது. இது என்ன சேர்த்தி இருக்கு? சேருக்கும் தாமரைக்கும் என்ன சேர்த்து உண்டு? பகவானுடைய சிருஷ்டிகளை எத்தனை ஆச்சரியங்களை உலகம் பூரா பார்க்கிறோம். அப்படி இருக்க துவயம்ன்றதான மந்திரமானது மோட்சத்தை கொடுக்குமா என்று கேள்வி கேட்டுருப்பானே. தேவகுக்கியேழுஜான் 7 ஹேது தேவி நிரர்த்தகா சேர்ந்ததா சொன்ன. இல்ல சுவாமி மற்ற சப்தங்களுக்கெல்லாம் இவ்வளவு பிரபாவம் இல்லையே,
அப்படி இருக்க துவயம் பிரதான மந்திரத்துக்கு மாத்திரம் இத்தனை பிரபாவம் இருக்குமோ, மோட்சத்தையே கொடுக்குமோ, சர்வேஸ்வரனை சம்பூர்ணமாக குளிர்விக்குமோ, இதை எப்படி நம்புறது சுவாமி அப்படின்னா? ஆமா, சேத்துல என்னென்னமோ முளைக்கிறது, எத்தனையோ புல் முளைக்கிறது, எத்தனையோ தேவையில்லாத துர்நாற்றமுடைய வஸ்துக்கள்லாம் முளைச்சு, அதே சேத்துல இருந்து தானே தாமரையும் முளைக்கிறது. அதனால சப்தம் எல்லா இடத்துலையும் பரவி இருக்க மற்ற சப்தத்துக்கு இல்லாதான பெருமை துவயமந்திரத்துக்கு இருக்கவும் என்ன? பகவத் சங்கல்பத்திலே தேவரகசியமாக சர்வேஸ்வரன் ஜீவாத்மாக்களுக்கு ஹிதமாக இந்த மந்திரத்தை பிராட்டிக்கு உபதேசம் பண்ணி வச்சு, பிராட்டி மூலமாக விஸ்வக்சேனருக்கு உபதேசம் பண்ணி வச்சு, அவராலே நம்மாழ்வாருக்கு சொல்லி வச்சு, நம்மாழ்வார் வழியாக நமக்கு கிடைச்சிருக்கக்கூடியதான இந்த துவயமந்திரமானது, பிரவர்த்தி மந்திரமானது சர்வ பூர்வாச்சாரியர்களும் நமக்காக கொண்டாடி இதையே அனுஷ்டித்து இதையே உபதேசித்து போறதாலே ரொம்ப விசேஷமான மந்திரம். இது இந்த மந்திரத்துல இதை கொண்டு அனுஷ்டானம் பண்ணாலும், இதை அனுசந்தானம் பண்ணி கொண்டிருந்தாலும் ஆக்கும். இது சர்வ க்ஷேமங்களையும் தரக்கூடியது. அதனாலே தேசியம் சாதிக்கச்சே சொல்றார், எத்தனையோ மந்திரங்கள் இருக்க, மந்திரையர் அனுஷ்ரவமுகேஷ்வதிகம் யமானை. இப்படி துவயத்துக்கு இத்தனை பிரபாவம் சொல்லச்சே, சர்வேஸ்வரன் இந்த துவயமந்திரம் ஒண்ணுனாலதான் நமக்கு மோட்சம் கொடுப்பான்னு பயந்துரும் வேண்டான்னாரு. சர்வேஸ்வரன் இந்த ஒரு மந்திரத்துக்கு மாத்திரம்தான் பணிஞ்சு வருவான்னு நினைக்க வேண்டாம். என்ன அப்படின்னா, மந்திரையர் அனுஷ்ரவமுகேஷு, துவயம் போலேயே எத்தனையோ மந்திரங்கள் இருக்கு. எத்தனை மந்திரம் இருக்கு சுவாமின்னா? எத்தனை மந்திரமா? 100கணக்கான மந்திரங்கள் இருக்கு. எல்லாத்துக்கும் துவயம் தான் பேர். அது ஒரு வாக்கியமா இருந்தாலும் சரி, 4 ஸ்லோகங்களினால ஆயிருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் துவயம் தான் பேர். ஏன் துவயம்னு பேரு அப்படின்னா, உபாயம் உபேயம் ரெண்டுத்தையும் அனுசந்தானம் பண்ணி காட்டுவதனாலே துவயம்னு பேர். 2 வரி இருக்கிறதுனாலே துவயம்னு சொல்லல, தேசிகன் அப்படி திருவுள்ளப்படல. 2 வரி இருக்கிறதுனாலே துவயம்னு சொல்லல. அது உபாயமாயும் உபேயமாயும் சர்வேஸ்வரனே இருந்து நமக்கு புருஷார்த்தத்தை கொடுக்குறான். அதனால இந்த மந்திரங்களுக்கெல்லாம் துவயம்னு பேர். அதனால துவயமந்திரங்கள் எவ்வளவு இருக்குன்னா, நம்ம ஆச்சாரியால் நமக்கு சமாசிரண காலத்திலே உபதேசிக்கிறதான துவயமந்திரம் போக துவயமந்திரங்கள் அநேகமா இருக்கு. மற்ற மந்திரங்களெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னொன்னு, அந்தந்த மந்திரங்கள் எல்லாம் துவயமந்திரம் தான் என்று அது உபதேசபூர்வமாக தெரிஞ்சுட்டாதான் அதெல்லாம் துவயமாகுமே ஒழிய. அதனால இந்த இடத்துக்கு பூர்வாச்சாரியால் வியாக்கியானம் பண்ணும் போது எத்தனை மந்திரங்கள் இங்க சுவாமி திருவிழப்படுறார் அப்படின்னா, இதெல்லாம் சம்பிரதாயத்துல ஆச்சாரியாளிடமிருந்து உபதேசம் பெற்றுக்கொள்ள வேண்டியதுன்னு சொல்லி அதோட முடிச்சிருவா. அதனால துவயமந்திரம் ஏகப்பட்டது இருக்கு. என்ன ஏகப்பட்டது இருக்குன்னா, அனுஷ்ரவமுக, அனுஷ்ரவம்னா வேதம்னு அர்த்தம். ஏன் அனுஷ்ரவம்னு வேதத்துக்கு எத்தனையோ பேர். வேதம்னு சொல்லுவோம், சந்தசு அப்படின்னு கூட சொல்லுவா. அதே மாதிரி இந்த ஆம்னாய் சரந்தர சரஸ்வதி எத்தனையோ பேர் சொல்றது உண்டு. அது ஒவ்வொரு பிரபாவத்தை வச்சு அது சொல்றது. ஸ்ருதின்னு சொல்றா போல, ஸ்ருதினாலும் வேதம் தானே. அதே மாதிரி இப்ப அனுஷ்ரவம்னு ஒரு சப்தத்தினாலே சொல்றது. கேட்டே வளர்ந்து வருவதுன்னு கேட்டு கேட்டுதான் வேறாத்தியனம். அதை ஓலப்படுத்துவது என்பது சமீப காலத்தில் ஏற்பட்டது. அனாதி காலமாக அது கேட்டே வளர்ந்து வந்த வித்தியை அது. அதனால அனுஷ்ரவான்னு சொல்றது. ஒரு ஆச்சாரியன்னு சொன்னான்னா காதால கேட்டுக்கிறது. திருப்பி நாம் அடுத்த வாழ்க்கை சொல்லி கொடுத்தான்னா அவ அதை காதால கேட்டுப்பான், அவ அடுத்த வாழ்க்கை சொல்லி கொடுப்பான். இதே மாதிரியாக கேட்டு மாத்திரமே வளர்க்கப்பட்டு வந்த மந்திரமானபடினால இதுக்கு அனுஷ்ரவம்னு பேரு. இப்படி ஒரு பெருமை பிரபஞ்சத்துல எந்த புத்தகத்துக்கும் கிடையாது. இது அது சொல்லி இப்ப அச்சுல வந்துடுத்து, எல்லாமே ஓலையில வந்தது, அப்புறம் அச்சுல வந்தது, இப்ப எல்லாம் வந்துடுத்து. இந்த காலம் அப்படிதான், அச்சுல வந்துடுத்து, நெட்ல கூட வந்துடுத்து, எல்லாம் செல்போன்ல கூட எல்லாரும் வேதெல்லாம் வச்சுட்டு இருக்கா, எல்லாம் இருக்கு. ஆனா இத அஜீனத்துல ரிஷிகள் இத கேட்டு மாத்திரம் மனசுல தரிக்க வேண்டியது என்றதான நியமத்தோட கடைபிடிச்சுன்னு வந்ததுனால இதுக்கு ஸ்ருதி என்றதான ஒரு பேரை வச்சிருந்தா. அதே மாதிரி அனுஷ்ரவா என்றதான இன்னொரு சப்தம். அந்த மந்திரையர் அனுஷ்ரவ முகேஷு, அப்படி உபதேசம் மூலமாகவே வந்ததான விசேஷமான இந்த வேத மந்திரங்கள் இருக்கேன். அதுல ஒவ்வொரு உபனிஷத்திலையும் உண்டு, ஒவ்வொரு உபனிஷத்திலையும் துவயமந்திரம் உண்டு.
ஆனா இதே துவய மந்திரம் இருக்காது. அதெல்லாம் வெவ்வேறு துவய மந்திரம், எல்லாமே வெவ்வேறு தான். அதனால ஏகப்பட்ட துவய மந்திரம் இருக்கு. எல்லாம் ஒன்னு ரெண்டு என்பதே கிடையாது. இதுதான் துவய மந்திரம்னு உபன்யாசத்துல காட்டி கொடுக்க முடியாதுன்றதுனால இப்போ சொல்ல போறதில்ல. ஆனா துவய மந்திரம் ஒவ்வொரு உபனிஷத்துலயும் சரணாகதியை பத்தி சொல்லும். பகவானிடத்துல எப்படி சொல்லணும், சில உபனிஷத்துகள்ல 2-3 இடத்துல கூட துவய மந்திரம்லாம் வரும். வெவ்வேறு மந்திரம் தான், எல்லாம் வெவ்வேறு மந்திரம். அதனால நான் சொன்னாருங்க, மந்திரையர் அனுஸ்ரவம் கேஷு, வேதங்களிலே காட்டி கொடுக்கப்பட்டதான மந்திரங்கள் உண்டே அப்படி ஈசாவாசியத்திலையும் இருக்கு, ஸ்வேதாஸ்வதரத்திலையும் இருக்கு, சாந்தோக்கியத்திலையும் இருக்கு, நம்ம தைத்திரியத்திலையும் இருக்கு, நம்ம தைத்திரிய உபனிஷத்துலையும் இருக்கு. இதே போல வரிசையா எல்லா உபனிஷத்துக்கள்லையும் சரணாகதி மந்திரம் உண்டு. வெவ்வேறு மந்திரமா இருக்கும். இப்ப சொன்ன இப்படி உபனிஷத்து தோறும் அகப்படக்கூடியதான மந்திரமான அப்படின்னால நிறைய. ஆனா எந்த மந்திரமா இருந்தாலும் அது அபாவா ஆச்சாரிய பரம்பரையில எந்த மந்திரமானது பூர்வ ஆச்சாரியர்களாலே உபதேசிக்கப்பட்டு துவய மந்திரமாக இதை கை கொள்ளலாம்னு அனுகிரகம் பண்ணியிருக்காளோ அந்த மந்திரம் தான் அவாவாளுக்கு சித்தி மந்திரமா இருக்கும். ஏதாவது ஒரு மந்திரத்தை எடுத்துட்டு இது இந்த மந்திரம் துவய மந்திரம் தானே, நான் கூட இந்த மந்திரத்தை சொல்லி சரணாகதி பண்ணலாமோ அப்படின்னு நினைச்சுக்க முடியாது. ஒரே ஒரு மந்திரம் மாத்திரம் எல்லாருக்கும் தெரிஞ்சதாயும் இருக்கு, எல்லாரும் சொல்லிட்டு இருப்பான்றதுனால அது மாத்திரம் காட்டி தரேன். வியாசஸ்மிருதின்னு இருக்கு. அந்த வியாசஸ்மிருதியில என்ன சொன்ன, தத்விஷ்ணவ பரமபதம்னு சொல்றோமே அதுவே சரணாகதி மந்திரம் தானே. திருவாராதனத்துல எது ரொம்ப விசேஷமான மந்திரம்னா, திருவாராதனத்துல பல முறையும் திருவஷ்டாட்சரத்தை சொல்லித்தான் நாம் பல இடங்கள்ல திருவஷ்டாட்சரத்தை சொல்லிட்டே இருக்கோம். திருவாராதன மந்திரங்கள்ல விசேஷ திருவஷ்டாட்சரத்துக்கு அடுத்தபடியா எது ரொம்ப பெரிய விசேஷமான மந்திரம்னா தத்விஷ்ணவ பரமபதம் பிரதான மந்திரம். அது பெரிய வசந்த சரணாகதி மந்திரம் அது என்பதாக வியாசர் ஸ்மிருதியிலே சொல்லியிருக்கார். அதுபோல நிறைய மந்திரம் இப்போ இந்த உபன்யாசம் கேட்டு இருக்கிறவாளுக்கு தெரிஞ்ச மந்திரங்களே இருக்கு, அதெல்லாம் கூட துவய மந்திரம் தான், எதையும் காட்டி தர முடியாது. இப்போ அப்படி மந்திரங்கள் நிறைய இருக்கு. மந்திரைர் அனுஸ்ரவமுகேஷு அதிகம்யமான அனுஸ்ரவமுகேஷு, இப்படி வேதங்களிலே பரவலாக ஒவ்வொரு உபனிஷத்திலும் எத்தனை உபனிஷத்து அப்படின்னா அனந்தாவை வேதாக என்பதாக சொல்லிட்டு வேத பாகங்கள் ரொம்ப, வேத சாகைகள் ரொம்ப, எல்லா சாகைகளிலேயும் பரமசாரமாக வேதாந்த பாகம்னு உண்டு. வேதாந்த பாகம்னா அந்தந்த வேதத்துக்கு முடிவா சொல்லப்பட உபனிஷத் பாகத்தை சொல்றது. அனந்தாவை வேதாகன்னு சொன்னதுனால வேத பாகங்கள் அனகம்ன்றதுனால வேத சாகைகள் அனந்தம்னு சொன்னதுனால அதுக்கு உபனிஷத்துக்களும் அனந்தமா இருக்கும். சஹசிரசாகோபனிஷத்தமாகும் அப்படின்னு சொன்னாலே இல்லையா, சாமவேதத்தை சொல்லச்சு 1000 சாகைகள் உண்டு. ஒவ்வொரு சாகைக்குமே அதுக்கு உபனிஷத் பாகம் உண்டு. ஒவ்வொரு சாகை உபனிஷத் பாகம்னா உபனிஷத்துனால என்ன, உபனிஷத்துன்னா வேதாந்த பாகம் தானே. அது பிரம்மத்தை உபாசிப்பதற்கு வேண்டியதான வேதாந்த பாகத்தை உள்ளடக்கிறதாயும் ரகசியமாயும் ஆச்சாரியனுடைய திருவாக்கினாலே மாத்திரம் தெரிந்து கொள்ள வேண்டியதான பாகத்தை உடையதானது உபனிஷத்தோல்யோ. அந்த ஆச்சாரியன் உபதேசிக்கச்சே எம்பெருமானிடத்துல பக்தி யோகியாயிருந்தாலும் பிரானே உன்னுடைய அருளாலே நிர்விக்னமாக நான் பரமாசக்தனான நான் எந்த விதமான தப்பு செஞ்சிருந்தாலும் அந்த தப்புகளை எல்லாம் விலக்கி கொடுத்து இந்த பக்தி யோகத்தை தலை கட்டி கொடுக்க வேணும், நின்னருளால் என்று இது சாதிக்க முடியாது என்று பிரார்த்திப்பதற்காக நிச்சயமாக ஒரு சரணாகதி மந்திரம் எந்த உபனிஷத்திலையும் இருக்கும், சாந்தோக்கியத்திலையும் உண்டு. அதே போல எல்லா உபனிஷத்திலையும் உண்டு. அதான் சொன்ன இப்படி வேதங்கள் எல்லாம் ஆங்காங்கே ஒரு உபனிஷத்துல ஒரு மந்திரமாக ஆகப்படுமே. அப்பேற்பட்டதான ஏதாவது ஒரு மந்திரத்தினாலே சரணாகதி பண்ணலாம். மந்திரையர் அனுஸ்ரவ முகேஷு, அனுஸ்ரவேஷுன்னு சொல்லாம அனுஸ்ரவ முகேஷுன்னு ஏன் சொன்னார்னா, அதான் அப்படி வேத மந்திரத்தினாலதான் சரணாகதி பண்ணணும்னு இல்லைன்னு இருக்கு. வேத மந்திரத்தினாலதான் சரணாகதி பண்ணணும்னு இல்ல.
நாம் சொன்னோமே துவயமந்திரத்தை ஆச்சாரியால் நமக்கு உபதேசம் பண்ணுவதான துவயமந்திரத்தை முன்னிட்டு கொண்டு சரணாகதி பண்ணுவது என்பது நம்மாழ்வார் வழியா வந்த உபதேச ரூபமான மந்திரம் இது. அப்படி இல்லாம இன்னும் வேற ஏதாவது மந்திரங்களை கொண்டு பண்ணக்கூடிய பரம்பரை உண்டாயிருந்தாலும் பல சித்திகளே ஒன்றும் குறவு கிடையாது. அதுல வேத மந்திரம் போல தாந்திரிக மந்திரங்களுக்கும் பிரபாவம் உண்டுன்றவர். தாந்திரிக மந்திரங்கள்னா இப்ப பாஞ்சராத்திர ஆகமங்கள்லே சொன்னதோ இதிகாச புராணங்கள்லே சொன்னதோ அது மாதிரியாக எந்த இடத்துல எத்தனையோ ரிஷிகள் பெருமாள் இடத்துல சரணாகதி பண்ணச்சே பெரிய வாக்கியங்களினாலே சரணாகதி பண்ண மாட்டாளா? ஸ்ரீமத் ராமாயணத்துல கூட காஷ்யப மகர்ஷி சரணாகதி பண்ணார் என்பதாக சொல்லி தபோமயம் தபோ ராஜம் தபோ மூர்த்தின் தபோதனம் தபோகாத்வான் சுதம் தேன பசியாமி புருஷோத்தமம் ஷரீரே தவ பசியாமி ஜகத் சர்வம் இதம் பிரபோ துவனாதிர நிர்தேசிய துவாமஸ்மி சரணம் கதா என்பதா இப்படி சரணாகதி வாக்கியங்கள் மகர்ஷி மூலமாக அவா திருவாக்கினாலே எத்தனையோ வந்திருக்கு. அதான் சொல்ற எப்படி புராணங்கள்லயோ இதிகாசங்கள்லயோ இல்ல ஆகம சாஸ்திரங்கள்லயோ இப்படியான ரிஷிகள் வாக்கியம் எங்க இருந்தாலும் எதுவும் பகவத் சரணாகதி மந்திரமாயிருந்தான்னா அந்த சரணாகதி மந்திரத்தை கொண்டே கூட சரணாகதி பண்ணினால் அதுவும் துவயம்தான், அதுவும் புருஷார்த்தத்தை தரக்கூடிய மந்திரம் தான். அதை கொண்டும் சரணாகதி பண்ணலாம் என்று பெருமாள் சரணாகதிக்கு துவய மாத்திரத்தை இந்த நாம் சொல்லும் துவய மாத்திரத்தை மாத்திரம்தான் நியமிச்சு வச்சிருக்காருன்னு இல்ல, அப்படி ஆயிரக்கணக்கான ஸ்தலங்களில ஆயிரக்கணக்கான மந்திரங்களை லோகமெல்லாம் மிதக்க விட்டிருக்காரு என்பதா சொல்றது. அப்படி முகேஷு அப்படி இப்படி வேத மந்திரங்களினால் எதுவா இருந்தாலும் உபதேசத்தினாலே வரணும். அதான் ரொம்ப முக்கியம். முதலையே சொன்னனே மந்திரராஜமயம் குறிச்சா குருவந்தன பூர்வகம் அப்படின்னு ஆச்சாரியன் திருவடியிலே பிடிச்சு கொண்டு ஆச்சாரியனே பரபிரம்மம், ஆச்சாரியனே பராகதி, ஆச்சாரியனே பரந்தனம், ஆச்சாரியனே பராவித்யா, ஆச்சாரியனே பராகதி என்று அந்த பக்தியோட ஆச்சாரியனிடத்திலே திருவடியை பிடிச்சுண்டு கேட்டு ஆச்சாரியனுடைய திருவடியை சிரசில வச்சுண்டு அதை அப்படியே கட்டிமா பிடிச்சுண்டு இதுவே என்ற விசுவாசத்தோட ஆச்சாரியன் உபதேசிக்க கேட்டப்பெற வேண்டிய மந்திரமாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த துவயம். அது மாதிரி தான் மற்ற மந்திரங்களுக்கும் அப்படியா அந்த மந்திரங்க அதுக்கு மேல சொல்ற என்ன சுவாமி எப்படி சொல்லிவிட்டால சரணாகதினா யார் வேணா பண்ணலாம்னு சொல்லியிருக்க, எந்த ஜாதிக்காராலும் பண்ணலாம்னு சொல்லியிருக்க. இப்போது ஒரு நல்ல நியமத்தோட இருக்கும் ஆச்சாரியால் மாத்திரம் சரணாகதி பண்ணி வைக்கிறது என்றதான வழியில எந்த நிட்டையை காட்டிலும் முன்னையே சொல்லியிருப்போமே. சுவாமி தேசிகன் சாதிச்சா போல அளவுடையார் அடைந்தார்க்கும் அதன் உரையே கொண்டவர்க்கும் அளவுனை தந்தவன் அருளே மன்னிய மாதவத்தோர்க்கும்னு தானே கூட சரணாகதி பண்ணலாம், இல்லைன்னா உக்தி நெட்டையா கூட பண்ணலாம், ஆச்சாரிய நெட்டையா கூட பண்ணலாம். இல்ல தனக்காக யாராவது ஒரு பாகவதர் ஆச்சாரியனாக நேர்படாதவர் ஏதோ ஒரு கிருபையினாலே ஐயோ இந்த ஜீவாத்மா வீணாகிறதே இவனுக்கு நாம் ஒரு அருள் செய்து போகலாமே என்ற ஒரு ஆசையோட அந்த பாகவதோத்தமர் கூட ஆச்சாரிய ஸ்தானத்துக்கு அந்த க்ஷணத்திலே தான் ஆரோகணித்து இவனுக்கு அனுகிரகம் பண்ணி உபதேசமோ இல்ல சரணாகதியோ கூட பண்ணி சொல்லலாம் என்றெல்லாம் வந்து கோல்வியோ இந்த மாதிரி பாகவத நிஷ்டைன்னு. ஆக இப்படி சொனிட்டையா கூட சொல்லியிருக்கேன்னா முன்னே சொல்லியிருக்கேன். சொனிட்டைனா யாரும் தானே சரணாகதி பண்ணிவிடலாம்னு நினைச்சிட முடியாது. சொனிட்டையா செய்வதற்கும் ஆச்சாரியருடைய அனுமதி இருக்கணும், உபதேசம் இருக்கணும், அப்பதான் சொனிட்டையும் செய்து கொள்ளலாம்னு. சொனிட்டையா செய்யலாம்னு சொல்லியிருக்கேன் சுவாமி. சொனிட்டையா செய்யறதுன்னா இப்போ 4 வர்ணத்தவரும் செய்யலாம், எந்த ஜாதியினாலும் செய்யலாம்னு சொல்லச்சு. இப்போ சூத்ராதிகள் ஸ்திரீகள் முதலானவாள்லாம் வேத மந்திரத்தை கொண்டு செய்ய முடியுமா? இப்ப அவளுக்கும் இந்த மந்திரத்துல அதிகாரங்கள்லாம் கிடையாது. அதனால இப்ப என்ன சொன்னோம் இது வரைக்கும்னா எந்த ஏகப்பட்ட மந்திரங்கள் இருக்குன்னு சொன்னாலும் ஏகப்பட்ட மந்திரங்களும் ஸ்ரீ சூத்ராதிகளுக்கெல்லாம் கூட தகுதியா எல்லாருக்கும் தகுதியாக கூடியதான ஒரு மந்திரம் உண்டோ என்பதா சொன்னா அதான் சொன்ன எல்லாருக்கும் தகுதி மந்திரம் இருக்கு, துவயம் இருக்கு. அது போக என்ன சொன்ன இப்ப அடுத்து மேற்கொண்டு சொல்ற சுவாதிக்ரியா சமுச்சிதை எரிவான்ய வாக்கை சரணாகதி மந்திரம் நிறைய ஆகிருஷ்ண துவாரகாவாசா குவாதி ஆதவனந்தனா இமாமவஸ்தாம் சம்பிரார்த்தாம் அநாதாம் கிம் உபேட்சதே சங்கச்சக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சுதா கோவிந்த புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதாம் என்று திரௌபதி கதறினாலே அது கூட சரணாகதி மந்திரம் தான். இப்படி புராணங்களிலே எத்தனையோ இதிகாச புராணங்களிலே நிறைய சரணாகதி மந்திரங்கள் அப்ப வரும். அந்த மந்திரங்கள் கூட அதே போல ஆகம சாஸ்திரங்கள்ல நிறைய மந்திரங்கள் அங்கங்க
ஆராதன ரூபமாக வரும், நிறைய வரும். ஒவ்வொரு ஆகம சாஸ்திரத்திலையும் எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது ஒரு மந்திரமாவது சொல்லி இருக்கும். ஏன்னா ஆகமம் எல்லாம் பகவத் ஆராதனம், பகவான் அந்த மூர்த்திகளை ஆராதனை பண்ணச்சு அந்த மூர்த்தியை திருவாராதனை சரணாகதி பண்ணா ஆராதனம் பண்ண முடியாது. சரணாகதியோட தான் ஆராதனம். எந்த ஆராதனமும் சரணாகதியோட தான். பிரானே உன் திருவடியைத்தான் நம்பினேன், நீயே என்னை ரட்சிக்க வேணும், நீதான் என்னுடைய புருஷார்த்தம்னு இந்த பாவம் இல்லாம சரணாகதி கிடையாது. அதனால எந்த ஆராதனத்திலையும் சரணாகதி உண்டு. அந்த சரணாகதிக்கு வேண்டிய மந்திரமும் அந்த ஆகமத்துல அது ஆராதனத்தை சொல்லி தரக்கூடிய பாகங்கள் தானே. அதனால அதுவும் இருக்கும். அது அதனால இப்போ சக்கரத்தாழ்வ பகவான் சர்வ விஜயன்னு சக்கரத்தாழ்வார சரணாகதி பண்றதா இருந்தா ஆராதனை பண்றதா இருந்தா இந்த மந்திரம் இல்லாம ஆராதனம் இருக்காது. அது எப்படி ஒவ்வொரு மூர்த்தியையும் காட்டி கொடுக்க செய்யலாம், ஆராதனத்தையும் சொல்லிக் கொடுக்க செய்யலாம், ஆகம சாஸ்திரங்கள்லயும் சரணாகதி மந்திரங்கள் வரும். சொன்ன இப்படி எல்லாம் இருந்தாலும் சுவாதிக்ரியா சமுச்சிதை அதான் ஒரு பதம் போட்டேன். நமக்கு என்ன யோகியதை இருக்கோ அந்த யோகியதைக்கு தகுந்தா போலே நமக்கு மந்திரம் இருக்கும். சுவாதிக்ரியா சமுச்சிதைஹி எதிவா அந்நிய வாக்கியைஹி. சுவாதிக்ரியா சமுச்சிதைஹின்னா நமக்கு யோகியதைய தகுந்தா போல, யோகியதைக்கு தகுந்தா போலதான் மந்திரம். அதனால பரம வைதிகாலா இருந்தான்னா வைதிக மந்திரத்தினாலேயே சரணாகதி பண்ணுவான், அதுவும் உபதேசமா வந்திருக்கணும். அதே பரம வைதிக மூலமான தாந்திரிக மந்திரங்களினாலே சரணாகதி பண்ணலாம், அதுவும் உபதேசமா வந்திருக்கணும். இல்லைன்னா மற்றவாளா இருந்தாலும் சரி ஸ்ரீசூத்ராதிகளும் சரணாகதி பண்ணலாம். அது சரணாகதி பண்ணச்சே எப்படின்னா அது சுவாதி கிரியா சமுச்ச அதிகாரத்துக்கு தகுந்த மாதிரின்னு அதிகாரம். ஸ்ரீசூத்ராதிகளுக்கு வேதத்துல அதிகாரம் இல்லைன்றதுனால சரணாகதியில அதிகாரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அவளுக்கும் மந்திரம் உண்டு, அந்த மந்திரங்களை கொண்டும் சரணாகதி பண்ணலாம்னு. அப்படியா அந்நிய வாக்கியின்னு அந்த மந்திரம் அந்த வாக்கியம் போக இன்னும் எத்தனை வாக்கியங்கள் உண்டுன்னு, எத்தனை வாக்கியமா எத்தனையோ வாக்கியங்கள் இருக்குன்னு பூர்வாச்சாரிய ஸ்ரீசூக்திகளை கொண்டு சரணாகதி பண்ணலாம், ஆழ்வார் ஸ்ரீசூக்திகளை கொண்டு சரணாகதி பண்ணலாம். ஆழ்வார்கள் எத்தனை இடத்துல சரணாகதி பண்ணி காட்டியிருக்கா, அந்த மந்திரங்களை கொண்டு சரணாகதி பண்ணலாம். எல்லா ஆழ்வார்களுக்கும் சிரேஷ்டமான நம்ம ஆழ்வாருடைய திருவாக்கான சரணாகதி மந்திரம் இருக்கு. அந்த அகலகில்லேன் இறையன்னு அலர்மேல் வங்க உரைமாறுவார் நிகரில் உழாய் உலகமுன் உடையாய் என்ன ஆழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே பல்வொன்றில்லாடியேன் அடிக்கீழமந்து புகுந்தேனே. இது கூட சரணாகதி வாக்கியம்தான். அதனால எதிவான்ய வாக்கி ஆழ்வார்களுடையதான வாக்கியத்தினாலேயும் சரணாகதி பண்ணலாம். தாயே தந்த என்னும் தாரமேகளை மக்கள் என்னும் நோயே பட்டொழிந்தேன் உன்னை காண்பதோராகையினால் வேயை உம்பொழில் யோழ் வரையாறு திருவேங்கடவா நாயேன் வந்தடைந்தேன் நவியாள் என்னை கொண்டொருளே திருவெங்காழ்வார் சரணாகதி பண்ணி காட்டினார். இப்படியான சரணாகதி வாக்கியங்கள் நிறைய உண்டாச்சு. எத்தனை அந்த சரணாகதினா அந்த ஆழ்வார் ஸ்ரீருக்களாலையும் கூட சரணாகதி பண்ணலாம். இன்னும் ஏதாவது வாக்கியம் உண்டோ என்றால் ஆச்சாரியர்கள் காட்டி கொடுத்த வாக்கியத்தினாலையும் சரணாகதி பண்ணலாம். இந்த அருளாங்கதி எண்ணி மற்றொன்னில்லேன் நெடுங்காலம் பிழை செய்த நிலைகளிந்தேன் உன் அருளுக்கு இனிதான நிலையுகந்தேன் சரணே சரண் என்னும் துணிவு பூண்டேன் மண்ணிருளாய் நின்ற நிலை எனக்கு தீர்த்து வானவருதும் ஆய்ச்சி தர வரித்தேன் உன்னை இன்னொருளால் இனி எனக்கோர் வரமேற்றாமல் என் திருநாளடை கலங்கொள் என்னையே என்று சுவாமி தேசிகனே காட்டி கொடுத்த இந்த வாக்கியத்தினாலே சரணாகதி பண்ணலாம். ஞாசதசகம் முதலானதான ஸ்தோத்திர ரூபங்களினாலையும் சரணாகதி பண்ணலாம். இப்படி ஏகம் சரணா பெருமாள் என்ன எதிர்பார்க்கிறார்னா நீ சரணம் இந்த திருவடியை பற்றுகிறவனை எதிர்பார்க்கிறாரே ஒழிய இந்த மந்திரத்தை தான் சொல்லணும்னு எதிர்பார்க்கிறேன். பெரிய விசாலமான திருவுள்ளத்தை உடையவன் கடைப்பானோ ஒரு மகாத்மா உண்ணும் சோறு பருகுநீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் பெருமான் என்றே கண்கள் நீர் வல்கி என்று சொல்லும்படியான பகவான் சந்தோஷப்படக்கூடியவனும் ஒரு தரவனும் ஆனந்தப்படுறவன் கண்ணீர் விட்டு இந்த புருஷார்த்தம் கிடைக்காதான்னு நினைக்கக்கூடிய நல்ல பரிசுத்தமான மகாத்மாவை பெருமாள் எதிர்பார்க்கச்சு அவன் இந்த வாக்கியத்தை சொன்னாதான் அவனை ஏத்துப்பேன்னு சொல்லுவான். அதனால துவய மந்திரத்தை எப்படி இறைச்சி வச்சிருக்கான்னு
எப்படியாகும் வருஷிச்சால் மேகம் எத்தனை துளிகள் வருஷிக்குமோ அது போலையாகும் வைக வாக்கியங்கள் இந்த பிரபஞ்ச கிருஷ்டியிலே நல்லோர்கள் வாக்குனா வேதமலையும் வேத மூலமாகவும் நல்லோர்கள் வாக்குனாலேயும் பெருமாள் நிறைய சொல்லி கொடுத்துருக்காராம். அதனால எந்த வாக்கியத்தினாலையும் சரணாகி பண்ணலாம். அப்போ நடாதுரம்மாள் சொன்ன வாக்கியம் கூட உண்டு. அனாதிகாலம் தேவருக்கு அனிஷ்டாச்சரணம் பண்ணி போந்தேன் என்று நடாதுரம்மாளுடையதான வாக்கு வரிசை ஒண்ணு உண்டு. அது காலக்ஷேபத்துல வரும். ரகசிய திரேசாரத்துல சுவாமி சாதிக்கிறார். அந்த மாதிரியான வாக்கியங்களை கொண்டும் கூட சரணாகதி பண்ணலாம். அதனால சரணாகதிக்கு வாக்கியம் இதுதான் இல்லைன்னு பெருமாளுடைய கிருப கருணாமூர்த்தி. அவன் தயாளு, அவன் கருணா சாகரம் இல்லையா? அப்படியே ஏற்பட்டவன் தன் கருணைய வாரி இறைக்கிறதுக்கு அவ்வளவு காத்து கொண்டு இருக்கான். அப்ப ஏற்பட்ட சர்வேஸ்வரன் இந்த வாக்கியத்தை தான் எதிர்பார்க்கிறான்னு இல்லாம ஏதாவது ஒரு வாக்கியத்தை சொன்னாலும் போரும். கமலநயன வாதுதேவ விஷ்ணு தரணிதர அச்சுத சங்கஜக்ரபாணே பவசரணம். இது மாதிரி நிறைய வாக்கியங்கள் இருக்கு, நிறைய மந்திரங்கள் இருக்கு, ஏகப்பட்ட மந்திரங்கள். இப்படியானதான வாக்கியங்களை கொண்டு மந்திரைர் அனுஸ்ரவ முகேஷ்வதிகம்யமானை சுவாதிக்ரியா சமுச்சிதைர் யதிவான்யவாக்யை நாதத்வதீய சரணோ சரணங்கதானாம். நாதத்வதீய சரணோ சரணங்கதானாம். ஏ நாதானுபூபராம், ஏ தீப பிரகாசனம் பெருமான நாதானுபூபரார். நாதான என்ன அர்த்தம்னா, நாதன்ற சப்தத்துக்கு என்ன தாத்பரியம்னா நாட்சதே இது நாதான்னு ஒரு அர்த்தம். நாட்சதே அப்படின்னா எவன் பிரார்த்திக்கப்படுறானோ அவன் நாதன் ஒரு அர்த்தம். அதை விட வசந்த அர்த்தம் என்னன்னா நாதா என்று எவன் சொல்ல மாட்டானோ, அதன்னு எவன் சொல்ல மாட்டோனோ ஆகட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் 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 என்று என்றைக்கும் சொல்லாதவன் நாதன். நான் அதா எஸ்மின் அப்புறம்னு சொல்ல மாட்டான்னு சொல்லுவாங்க. இன்றோ நாளையோ என்று நகைகின்றானே அவனை இவன் இன்னைக்கே என்னிடம் வரேன்னு கேட்க மாட்டேனா என்று எதிர்பார்க்கிறவனாய் அப்புறம்னு சொல்லாதவனா இருக்கக்கூடியவன் நாதன். அதனால நாதன் சப்தத்துக்கு யார் பொருளாக முடியும்னா சர்வேஸ்வரன் ஒத்தந்தான் பொருளாக முடியும். அப்புறம்னு சொல்ல மாட்டானே, கேட்ட போதே கொடுப்பதற்கு கை ஊறல் எடுத்து கொண்டு இருப்பானே, அப்பேற்பட்டவனா குநாதன். ஹே நாதா, கேட்ட போதே கொடுக்கிறவனே, கேட்ட போது கொடுப்பானாம். எப்ப கேட்டானா ஏதத் தேகாவதானேமான் பிரசாதம் பிராபயஸ்வயம். இந்த சரீரம் முடிந்த போது நான் உன்னிடம் வர வேணும்னு கேட்டால் அப்போது கொடுப்பான். இல்ல இந்த சரீரம் இப்பொழுதே விலகி உன்னிடம் வர வேணும்னு கேட்டாலும் இவன் அப்புறம்னு சொல்ல மாட்டான். அப்புறம்னு யாரு சொல்லுவான்னா கருணாகரி பண்றவன் வேணா அப்புறம்னு சொல்லுவான். இந்த சரீரம் முடிந்த பிறகு என்ன கேட்பான், இவன் தான் கேட்பான். தள்ளி போடுவதெல்லாம் இவன் காரியமா இருக்கலாம், மொழி அவன் காரியமா இருக்காது. தள்ளி போடுறதுன்றது பெருமாளத்திலே கிடையாது. கேட்ட போது கேட்ட சமயத்தை கேட்ட தினத்தை குறித்து காட்டிற சமயத்தை இவனுக்கு பிராப்தி காலமாக பகவான் சங்கல்பிப்பானே, அப்பேற்பட்டவன் அல்லவா நாதன். நாதத்வதீய சரணோ சரணங்கதானம். தள்ளி போடாதவனாய் கேட்ட போது கேட்டதை கொடுக்கக்கூடியவனாய் என்றோ இவன் வருவான் என்று காத்து கொண்டிருக்கக்கூடியவனான அப்பேற்பட்டதான நாதன் உண்டே. அப்பேற்பட்ட நாதன் காப்பாற்றுகிறவன் நாதன். ஆத்தியதேதி நாதா, பிரார்த்திக்கப்படுகிறவன் நாதன், ரட்சிக்கிறவன் நாதன். அதனால அப்பேற்ப இன்னொன்னு என்ன நாதா என்னால் இன்னொரு அர்த்தம் உண்டு. என்னன்னா எவன் பிரார்த்திக்கிறானோ நாதயதீதி நாதா, எவன் பிரார்த்திக்கிறானோ என்ன பிரார்த்திக்கிறான் என்னால் நம்மிடத்திலே அஞ்சலிய பிரார்த்திக்கிறான். பெருமாள் நம்ம அஞ்சலியும் யாச்சமான வாசோகிருத்வா தினகரசுதாதோ வல்லவீனாம் லீலாஸ்மேரோ ஜெயதி லலிதாமாஸ்திர குந்தசாகாம் சௌரீடாபிர்தனுவதனேதாபிரத்யமானே காமி கச்சித் கரகமலயோ ரஞ்சலிம் யாச்சமான கரகமலயோரஞ்சலிம் யாஜமான. கோபிகைகள் எல்லாரையும் அவ நீராட போனபோது ஒளிந்து கொண்டு பின்னோடி போய் அவர்கள் நீராடி கொண்டிருக்கும் போது அவர்களுடைய வஸ்திரங்களை எல்லாம் அபகரித்து கொண்டு போய் கரையேறி வந்தால் அவர்கள் வஸ்திரம் இல்லாமல் இருக்க வேண்டிய அப்பேற்பட்டதான ஒரு
அவலத்தை உண்டாக்கி வச்சுட்டு அவளிடத்துல என்ன பெருமாள் கேட்டாருன்னா, வாங்கோ வெளியில வாங்கோ, வெக்கப்படாதீங்கோ, வெளியில வந்து கரை மேல நின்று கொண்டு கைய கூப்பி என்னிடத்துல கேளுங்கோ தரேன்னு சொன்னானு. ஏன் இப்படி சொன்னான்னு அவளுக்கு கைய கூப்ப வச்சுடணும். எப்படியாவது இவாளை கைய கூப்ப வைக்கணும். கைய கூப்புறதுதான் புருஷார்த்தம். கைய கூப்பு அந்த அவளுடைய கை கூப்புதல பெற வேண்டும்ன்றதான ஆசை. அதுல எதையும் செய்வானாக்கும் சர்வேஸ்வரன் என்று காட்டுறான். இவாளை கையை கூப்ப வைக்கிறதுக்கு எதை வேணா செய்வானாம் பெருமாள். அப்படியா அந்த கை கூப்புதலாக்கும் அப்படின்னு. பால் வேணுமான்னு கேட்டா, ஆமா பால் வேணும்னா பாலை கொடுத்தா, ஏன் சக்கரை போடலையா அப்படின்னா, இல்ல சக்கரை போடலையே, சக்கரை போட்டு கொடு, சக்கரை இல்லாம என்ன பால் அப்படின்னா, சரி அப்படின்னா. அப்ப பால் சக்கரை இல்லாம பால் வேண்டாமோ, இல்லை சக்கரை தானே வேணும் அப்படின்னா. அதே சமயம் என்ன வெறும் சர்க்கரை கொடுத்தா நான் கொண்டா சர்க்கரை அப்படின்னுவா, சாப்பிடுறேன்னு சொல்லுவா. அது போலத்தான் என்ன வேணும்னா பெருமாளுக்கு இந்த பிரபஞ்சத்துல என்ன நடவடிக்கை யார் எதை வேணா செஞ்சுட்டு இருக்கட்டும், அவலத்தையாவது செய்யட்டும் இல்ல கேவலத்தையாவது செய்யட்டும், எதை வேணா செய்யட்டும், கைய கூப்பிடானா என்னிடத்துல வந்து கைய கூப்பிடமாச்சு. அவன் கைய அஞ்சலியும் யாச்சமானா, அந்த அஞ்சலி பண்ணக்கூடியதான அந்த அஞ்சலி முத்திரைய பிரார்த்திக்கிறான் இல்லையா. அதனால நாம் பிரார்த்திக்க தகுந்தவன் நாதன், நம்மிடத்துல பிரார்த்திக்கிறவன் நாதன். நாம் யார அஞ்சலி பண்ணணும்னா யாருக்கு அஞ்சலி செய்யணுமோ அவன் நாதனா இருக்கான். நம்மிடத்துல அஞ்சலி கிடைக்குமோ என்று பிரார்த்திக்கிறானே, அதற்காக அவதாரங்களும் செய்து கேட்கவும் கேட்கிறானே, வெக்கத்தை விட்டு கேட்கிறானே, சர்வேஸ்வரனாயிருந்து வைத்து அஞ்சலியை யாசிக்கிறானே, அதனாலே அவன் நாதன். அப்புறம் நாதன் அப்புறம் தருகிறேன் என்று தள்ளி போடாமல் உடனே கொடுக்கிறா, ஏங்கி கொண்டிருக்கிறானே, அதனாலே நாதன். இப்ப ஏற்பட்டதான நாதா அநாதத்வதீய சரணம் சரணங்கதானாம். இப்ப ஏற்பட்டவனுடைய திருவடிகளிலே அல்லவோ சரணாகதி செய்ய வேணும். நாம் யாரிடத்துல பிரார்த்திக்கணுமோ அவனிடத்துல சரணாகதி பண்ணணும். நம்முடையதான சரணாகதியை பிரார்த்திச்சு கொண்டிருக்கானே அவரிடத்துல சரணாகதி பண்ணணும். கேட்ட போது சரணாகதி பண்ண போது அந்த பலனை அப்புறம் தருகிறேன் என்று தள்ளி போடாமல் அப்பவே தரேன்னு காத்து கொண்டிருக்கிறானே அவரிடத்துல சரணாகதி பண்ணணும். அதனால நாத சப்தம் யாருக்கு பொருந்தி வரும்னா அது பெருமாளுக்கு தான் பொருந்தி வருமோ. அதிலும் இன்னும் விசேஷமா யாருக்கு பொருந்தி வரும்னா சுவாமி தேசிகன் அது கண்ணனுக்கு தான் பொருந்தி வரும்னு. நாதாயைவ நமப்பதம் பவதுன சித்திரை சரித்திர கிரமைஹி. தசாவதார தோத்திரத்துல இத்தனை பெருமாளை சொல்லச்சே கண்ணனை ஏன் சுவாமி நாதன்னு சொன்னார்னா, மற்ற பெருமாள்லாம் அஞ்சலிய எதிர்பார்க்கிறா, ஆனா இருந்தாலும் வெக்கத்தை விட்டு அவாளையும் வெக்கத்தை விட்டு எல்லாரும் கரையேறி வாங்கோ, உடம்புல ஒரு துணி இல்லாம இருந்தாலும் வாங்கோ பரவாயில்ல, முதல்ல அஞ்சலி பண்ணுங்கோ, கையை கூப்பி முதல்ல கையெல்லாரும் கையை கூப்புங்கோ என்று அந்த கை கூப்புதலான அந்த முத்திரையை எதிர்பார்த்து கேட்டு பெற்றானே அவனல்லவா நாதனா இருக்க முடியும். அதனால நாதாயைவ கண்ணன் தான் நாதன் உடர். நாதாயைவ நமப்பதம் பவதுனா சித்திரை சரித்திர கிருமை பூயோகிருவனான் யமுனி குவனா கோபாய கோபாயதே காலிந்தீரசிகாய காலியபணி ஸ்பாரஸ்படா வாட்டிகாரங்கோத்சங்க விசங்க சங்கர மதுரா பரியாய சரியாயதே. காலிந்தீர சிகாய யமுனை நதிக்கரையிலே ரசித்து அந்த யமுனை நதியிலேயே பல சேட்டிதங்கள் செய்து அதிலேயும் பரமசேட்டிதமாக காளியனர்த்தனம் செய்து கொடுத்து அந்த காளியனர்த்தனத்தினாலே தன்னுடையதான மனோபாவத்தையும் நம்முடையதான சரணாகதியை ஏற்றுக்கொள்ளதான தன்னுடையதான திருவுள்ளத்தையும் காட்டி கொடுத்தானே. எப்படின்னா திருவடியில அபச்சாரப்பட்டான் காளியன், திருவடியில அப்படி கடிச்சான், கடிச்சு பெருமாள் திருவடியெல்லாம் அப்படியே கடி வாங்கி விஷமேறி ரத்தம் கொட்டி அவ்வளவு புண்ணா கடந்த அந்த திருவடியை அப்படியே பிடிச்சிருந்தான் காளியன். ஐயோ பிரபோ சோகந்தே தேவதேவேஷான் ஆச்சநாதவ் சுதௌனஜ சாமர்த்தியவான் கிருபா மாத்திர மனோமத்திய பிரசீதமே. நான் என்ன பண்ணுவேன் பிரபு, எனக்கு என்ன இருக்கு பிரபு, எனக்கு பல்லுதான் இருக்கு, எனக்கு கடிக்கத்தான் தெரியும், எனக்கு என்ன வேற என்ன கை இருக்கா கால் இருக்கா வேற ஏதாவது இருக்கா, இருக்கிறதெல்லாம் ஒரு வாய் தான், அந்த வாயை வச்சுன்னு நான் என்ன பண்ணுவேன், பல்ல வச்சுன்னு என்ன செய்வேன், எனக்கு கடிக்கத்தானே தெரியும், என்ன அப்படித்தானே திருட்டி பண்ணி வச்சிருக்க, என் பல்லுல விஷம்தானே இருக்கு, நீ விஷத்தை நீ அமிர்தத்தை கொடுத்துருந்தா நான் என்ன வேண்டான்னே சொல்ல போறேன், நீ கொடுத்தது விஷம்தானே, என் கர்மா என்ன அப்படி சிருஷ்டி பண்ணி எடுத்து நீதான் எனக்கு விஷத்தை கொடுத்து வச்சுட்ட, நான் வேற எங்க போவேன்னு தானே
அதனால என்னால முடிஞ்சது என்னிடத்துல என்னுடைய குணம் கோபம், என்னுடைய குணம் ஆக்ரோஷம், என்னுடையதான குணம் விஷத்தை கொடுத்து தீண்டுவது இதுதானே. இதை வச்சுன்னு நான் என்னால முடிஞ்சது இவ்வளவுதான் பிரபு, நான் என்ன செய்வேன், என்னிடமெல்லாம் இருக்கிறதெல்லாம் இப்படியானதான துஷ்ட ஜன்மா, துஷ்ட காரியம், துஷ்ட சிந்தனை, வேற ஒன்றும் தெரியாது. ஆனா இருந்தாலும் நீ எப்ப ஏற்பட்டவன் பிறா, நீ கருணாமூர்த்தி இல்லையா, நீ கருணையை வடிவெடுத்தவனாச்சே, உள்ளவெல்லாம் கருணையானது அப்படியே பொங்கி கிடக்கிறது. அதனால என் சுபாவத்தை நான் காட்டினால் நீ உன்னாலே உன் சுபாவத்தை நீ காட்டக்கூடாதோ பிரானே. சோகந்தே தேவதேஷா நாச்சனாதௌ ஸ்துதௌ நஜ. எனக்கு சோத்திரம் தெரியாது, எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு ஷீரத்தான் தெரியும், உனக்கு அருளைத்தான் தெரியுமே, நீ அருள் செய்யக்கூடாதா என்று கேட்டால், அருள் செய்யக்கூடாதா என்று கேட்டதற்காக அப்பதான் காலை கடிச்சிருக்கான். ஒரு முறை கடிக்கல, பல முறை கடிச்சான். கடியுண்ட திருவடியோடு இருக்கச்சே அந்த கடியுண்ட திருவடியை பத்திர மாத்திரத்தினாலேயே உடனே அப்படியே திருவுள்ளம் மாறி போய் அவனுக்கு அனுகிரகம் பண்ணி என்றைக்கு நீ எப்பவும் க்ஷேமமா இருப்ப, உனக்கு எத்தாலும் தீங்கு கிடையாது, கருடன் கூட உன்னை தீங்க மாட்டார், உன்னை தீண்ட மாட்டார், நீ சௌக்கியமா போய் இரு என்று ரமணகத்தீவுக்கு அனுபவிச்சு வச்சாரே. அப்படியான இப்ப ஏற்பட்ட கருணாமூர்த்தி தானே நமக்கு நாசனா இருக்க முடியும். எந்த திருவடியிலே அபச்சாரப்பட்டோமோ அந்த திருவடியிலேயே உடனேயே பிடிச்சு கொண்டு அபச்சாரக்ஷமாபணம் பண்ணிக்கலாமே. அப்ப ஏற்பட்டவன் நாதனானபடியினாலே நாதாயன்னு சொன்னாருங்க. அது மாதிரியான நாசனாச்சே தெய்வ பிரகாஷா, அந்த நாதன் இல்லையோ நீ நாதத்வதீய சரணம். அபச்சாரப்பட்டேனே எந்த திருவடியில, அந்த திருவடியிலேயே நான் சரணாகதி பண்ணாலும் உடனே ஏற்றுக்கக்கூடிய நாதத்வதீய சரணம். சரணங்கதானாம் திருவடியை பிடிச்சு கொண்டு சரணாகதன் என்னதான பேர் பெற்றவனாயிருந்தால் அவனுக்கு என்ன அனுகிரகம் பண்ணுவீர்னு. அப்படியே அவனுக்கு என்ன அனுகிரகம் தெரியுமோன்னு, சரணங்கதான் நைவா யுதா யுத கலாபியா பரைரவாபியாம். அவனுடையதான பிரபாவம் உண்டு, அவனுடைய பிரபாவத்திலே 10,000 இன்னும் ஒரு பங்கு போட்டு அதை ஒரு பங்கு 10,000 ஆக்கினான். அப்ப ஏற்பட்டதான அவ்வளவு சிறிய அம்சமானதான பிரபாவம் உண்டு. அந்த பிரபாவத்துக்குள்ள எப்படின்னா, அந்த பிரபாவத்துக்குள்ள எப்படி பக்தி யோகிகள் கோடானு கோடி பேர் கூட அடங்க முடியாது தெரியுமா. அப்படியாக்கும். அதாவது சரணாகதனுடையதான 10,000 ஒரு பங்கு பிரபாவம் இருக்கு. அது எவ்வளவு பெரிய பிரபாவத்துடையதுன்னா, எத்தனையோ யோகீஸ்வரர்கள், எத்தனையோ உபாயத்தை பண்ணவர்கள், அப்பேற்பட்டவனுடைய அத்தனை மகிமையும் இந்த ஒரு சரணாகதனுடைய 10,000 இருக்கிற ஒரு பிரபாவ துளிக்கு ஈடாக மாட்டான் அவர். அப்படியாகும். சரணாகத்தினுடைய பிரபாவத்தினுடைய ஒரு துளிக்கு பக்தி யோகாதிகளை செய்யக்கூடிய மகாத்மாக்களுடைய பிரபாவம் கோடானு கோடியா இருந்தாலும் கூட இந்த ஒரு துளிக்கு ஈடாகுமா சுவாமி. அவ்வளவு பிரபாவம் மகாபிரபந்தனுக்கு. அதான் சொல்றாரு இங்க, நைவாயுதாயுதகலாபி அபரைரவாபியா. பிரபந்தனுடைய பிரபாவத்தினோட ஒரு துளிய இன்னொருத்தினாலே பெற முடியுமோ, பக்தி யோகியால் எத்தனை பேரும் சேர்ந்து பெற முடியாதே, எத்தனை உபாயங்களை பண்ணாலும் பெற முடியாதே. அப்படி எத்தனையோ உபாயங்கள் நல்ல கர்மாக்கள் எப்படியாக்கும் வசந்ததுன்னு பலராமர் ஒரு சமயம் ஒரு ரிஷிகளுடைய சமாஜத்துக்கு போனா அந்த இடத்துல ரோமகர்ஷணர் அப்படின்னு சூதர், அவர் அப்ராமணர், அவர் பௌராணிகர் சூதர். அவர் அக்ராசனத்திலே உட்கார்ந்து கொண்டு ரிஷிகள் எல்லாம் கீழே உட்கார்ந்துட்டு இருந்தா அவளுக்கெல்லாம் அவர் புராணங்களை கதைகள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தார். இவர் அந்த சமயத்துல அங்க போனவருக்கு அந்த காட்சியை பார்த்தோன்னே ரொம்ப கோபம் வந்து விடுது. அது எப்படி ஒரு அப்ராமணர் எப்படி ஒரு அக்ராசனத்திலே உட்காந்துக்கலாம், அது எப்படி வர்ணாசிரம தர்மத்துக்கு ரொம்ப விபரீதமாச்சு இது. உடனே அவர் தலையை சீவி விட்டார். அடுத்த கேள்வியே கேட்கல. ரோமகர்ஷணரும் புராணம் தான் சொல்லிட்டு இருக்காரு, பகவத் பிரபாவத்தை தான் சொல்லிட்டு இருக்காரு. அவர் கீழே இருக்கிறவாள்லாம் எல்லாரும் மகர்ஷிகள்லாம் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கா. அதுக்காகவாவது கொஞ்சம் யோசிக்க வேண்டாமோ? எதையுமே யோசிக்கல, ஒரே சீவி விட்டார். அது எப்படி பிராமணால கீழே உட்கார வச்சுட்டு ஒரு அப்ராமணன் அக்ராசனத்திலே உட்கார்ந்து கொண்டு எப்படி பேசலாம்? ஒரே சீவி விட்டார். அப்புறம்தான் அந்த காட்சியை பார்த்த உடனே கோபம் வந்து கொடுத்து, அதுக்கப்புறம் தான் அது என்ன நடந்தது என்னன்றதே அவருக்கு யோஜனையே வருது. அப்ப ரிஷிகள்லாம் சொன்னா, இல்ல அவருக்கு பிராமணிய ஆசனத்தை கொடுத்து நாங்க தானே உட்கார வச்சு அவரை பேச வச்சுட்டு இருக்கோம், அதுக்குள்ளேயும் இப்படி ஒரு அவசாரப்படலாமா சுவாமி? இப்ப அவரை வதம் பண்ணது எதுக்கு ஈடாச்சுன்னா பிரம்மஹத்தி பண்ணதுக்கு ஈடாயிடுத்தே.
நாங்கள் அவருக்கு பிராமணிய ஆசனஸ்தானத்தை கொடுத்திருக்கோம். அவர் பிராமணர் இல்லத்தான் இருந்தாலும் எங்க சக்தியினாலே நாங்கள் அவருக்கு பிராமணிய ஆசனத்தை கொடுத்து உட்கார வைக்கச்சே நீங்க எப்படி சுவாமி இந்த மாதிரி செய்யலாம்? தப்பாச்சே. ஆனா இருந்தாலும் சர்வேஸ்வரனுடைய அவதாரமானபடியினாலே தேவதையர் செய்வது எதுவும் தப்பா இருக்காது. சர்வேஸ்வரன் சில பேருக்கு சிக்ஷை கொடுக்குச்சே மறைஞ்சு நின்று கொடுப்பார். தேவர் நேரையே வந்து சிக்ஷை கொடுத்துருக்கீர், அவ்வளவுதான். எல்லாரையும் தண்டிக்கிறானே பெருமாள், நேரம் வந்தா தண்டிக்கிறார், மறைஞ்சு நின்று தானே தண்டிக்கிறார், கர்மானுகுணமாக மறைஞ்சு நின்று தண்டிக்கிறார். இந்த ரோமகிருஷ்ணனுக்கு இவ்வளவுதான் ஆயுசு, அதனால ஆயுசு போகணும்ன்றதுக்காக மறைஞ்சு நின்று தண்டிக்க வேண்டிய சர்வேஸ்வரன் நேரம் வந்து தண்டிச்சுட்டீர். ஆனா இருந்தாலும் நேரம் வந்து தண்டிச்சதுனாலே லோகத்துக்கு எப்படின்னா ஒரு பிரம்மஹத்தி பண்ணவன் தான் பெரிய மனுஷன்னு சொன்னான்னா, தான் பெரிய மகாத்மான்னு நினைச்சுட்டான்னா அவன் பிராயசித்தம் பண்ண வேண்டாம்னு லோகம் நினைச்சிரும். அதனால தேவரையர் எப்படியும் பிராயசித்தம் பண்ணித்தான் ஆகணும். நான் கட்டாயம் பண்றேன்னு பலராமன். எந்த பாபத்தினாலும் தனக்கு எந்த பாபமும் ஒட்டாதுன்னாலும் எதனாலையும் லேபம் இல்லைன்னாலும் மகர்களுடைய வாக்கியத்தை கௌரவிக்க வேண்டும். அவன் பிரம்மஹத்தி என்று செஞ்சால் எப்ப ஏற்பட்டவனாக இருந்தாலும் பிரம்மஹத்திக்கு லோக திருஷ்டாந்தமாக பிராயசித்தம் பண்ண வேணும். என்ன செய்யலாம் அப்படின்னா, தீர்த்த யாத்திரை போயிட்டு வரோம்னா அங்கேருந்து புறப்பட்டார் சுவாமி. நைமிஷாரண்யத்திலேருந்து புறப்பட்டவர் பாரத பூமியில இருக்கிற ஒரு தீர்த்தம் விடாம நீராடிட்டு போனாராம் பலராமன். பாரத பூமியிலிருந்து புறப்பட்டு கன்னியாகுமரி வரைக்கும் வந்து இப்படியே கேரளம் பூரா போய் இப்படியே மேற்கு பூரா போய் புஷ்கரம் பூரா சுத்தி ஒரு தீர்த்தம் விடாமே ஸ்நானம் பண்ணிட்டு போனாராம் சுவாமி. எதுக்கு? பிரம்மஹத்தி பாவம் ஒண்ணு மட்டும் போறதுக்காக அவ்வளவு அப்படியாக்கும். இப்படி இருக்குச்சே இது பாபம் போறதுக்கு பண்ணக்கூடியதா இருந்ததுன்னா புண்ணியத்தை சம்பாதிக்கிறதுக்கு எத்தனை வேணும்னு, புண்ணியத்தை சம்பாதிக்கிறதுக்கு எத்தனையோ சத்கர்மாக்களை சொல்லி வச்சாலே அந்த மாதிரியான தேவார்ச்சன தபஸ் தீர்த்த தான யஜ்ஞாதிகள் எத்தனை ஜபங்கள் எத்தனை தானங்களை செய்தாலும் சரி, எத்தனையா தபஸ் பண்ணாலும் சரி, யோகாபியாசத்தினாலும் சரி, என்ன பெருமையுடையவரை யாராயிருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட மகாத்மாக்களுடைய எத்தனை கூட்டமா இருந்தாலும் சரி, அத்தனை கூட்டங்களுடையதான பிரபாவத்தை எல்லாம் மகாத்மியத்தை தான் ஒரு திரட்டினால் எத்தனை பர்வதாகாரமா வந்தாலும் சரி, அப்பேற்பட்டதான அத்தனை மகாத்மியமும் சேர்ந்து ஒரு பிரபன்னனுடையதான பிரபாவத்துல 10,000 ஒரு பங்குக்கு ஈடாகாதுன்னு. அதான் அப்பேற்பட்டதான் அவ்வளவு மகாத்மியமாக்கும் சரணாகதனுக்கு. நைவாயுதாயுதகலாபிய பரைரவாபியா. அப்படியான என்ன சுவாமி இப்படி சொல்லிவிட்டாரு சுவாமி. ஒரு பிரபந்தன் என்பவன் எவரு அக்ஞனா இருக்கான், தான் அசக்தன்னு சொல்றான், தன்னாலே ஒரு புண்ணியத்தையும் பண்ண முடியலன்னு சொல்றான், வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டிக்க முடியலையேன்னு கதறான். பெருமாளிடத்துல போய் என்னாலே எந்த தர்மத்தையும் அனுஷ்டிக்க முடியலையே, ந தர்மனிஷ்டோஸ்மி நாத்மவேதி நமான் சரணாரவிந்தே அகிஞ்சனோ அனன்யகதி சரண்யா பத்வாதமூலம் சரணம் பிரபத்தியேன்னு ஆள வந்தாரு, சரணாகதி பண்றாரு. ஆள வந்தாரே அப்படி சொல்லி சரணாகதி பண்ணி இருக்கச்சே நாம் என்னத்தை சொல்லி சரணாகதி பண்ணுவோம்? மனத்திலோர் தூய்மை இல்லை, வாயுதோரின் சொல்லில்லை, தர்மத்ரோகம் சகல துஷ்கிருதி சார்வபௌமம் ஆத்மானவிஜம் அனுதாபலவோஜிரம் வைதான சூபரபதே சரணாரவிந்தே சர்வம் சயே நம்ம சமர்ப்பயிரும் க்ஷமார்த்தம். தேசின்னு சொல்ற தர்ம துரோகம் அப்படின்னு, தர்மத்துக்கு துரோகியா இருக்கிறேன், நான் தர்மத்தை பண்றதுக்கும் வெறுக்கிறேன், மற்றவாள் தர்மம் பண்ணினாலும் அதையும் பார்த்தாலும் வெறுக்கிறேனே, அதுவும் தர்மத்தை பத்தி பிரவச்சனம் பண்ணா கேட்கறதுக்கு வெறுக்கிறேன், தர்ம பிரவச்சனத்தை கேட்பதற்கு மாத்திரமில்லை பிரவச்சனம் பண்றவாளை தூஷிக்கிற அளவிலேயும் இருக்கேன், அவ்வளவு தர்ம துரோகியா இருக்கேனே. இப்படியானதான தர்ம துரோகம் சகல துஷ்கிருதி சார்வபௌமம், இந்த சகல துஷ்கிருதி சார்வபௌமம் எத்தனை தப்பையும் செய்யறவா உண்டு, அத்தனை தப்ப செய்யறவாளுடையவர்களுக்கெல்லாம் தலைவனா இருக்கேன் நான். அதனாலே நான் சக்கரவர்த்தியா இருக்கேன், அபராத சக்கரவர்த்தின்னு சொல்லலாமே. என்ன அப்பேற்பட்ட நான் என்ன செய்வேன், எந்த தர்மத்தினாலே உன்னை வந்து அடைவேன்? அம்மா பூமி பிராட்டிய நீயே சொல்லுமா, என்னால ஒன்னும் செய்ய முடியல. ஆனா இருந்தாலும் பாபத்தினுடைய பாரம் தாங்க முடியல. என எல்லா பாபத்துக்கும் விடுதலை அளிக்க வேண்டும் என்று பெருமாளிடத்துல நீ சொல்லி சிபாரிசு பண்ணி என்ன நல்லவனாக்கி என்ன பெருமாள் திருவடியிலே பெருமாள் ஏத்துக்கும்படி நீ செய்யணுமான்னு அப்படின்னா சரணாகதி பண்ணுவா. அப்படி இருக்கு இவ்வளவு துஷ்டனாயிருக்கிறவனா சுவாமி, எவ்வளவு மகாத்மியத்தை உடைய மகாத்மாக்களுக்கெல்லாம் காட்டிலும் கோடானு கோடு பங்கி வசந்தவன் அப்படி திருப்பி போட்டார். அத்தனை பெரியவாளுடைய மகாத்மியமும்
இந்த பிரபந்தனுடைய மகாத்மியத்துல ஒரு லெவல் லேசத்துக்கு ஈடாகாதுன்னு சொல்வாளோ அப்படின்னா அதுக்காக. ஏன்னா பிரபந்தன் என்பவன் சாதாரணம் இல்லைன்னு விட்டாரு. அனாதியான சம்சாரத்திலே ரொம்ப காலமாக இப்படியே அடிச்சு கொண்டு வந்தவன் பெருமாள் திருவடியிலே போய் பெருமாள் திருவடிக்கு பொருத்தமானவன் ஆகுதுன்றது எப்படின்னா இந்த ஜென்மத்தை வச்சு பார்க்காதீங்கன்னு விட்டாரு. இந்த ஜென்மத்துல இப்பதான் சுவாமி வயசு எவ்வளவு ஆறுது, 25 வயசு ஆறுது, 45 வயசு ஆறுது, 15 வயசு ஆறுது, 2 வயசுல கூட சரணாகதி பண்ணுவார். அதனால இப்படி எந்த வயசுலயும் என்ன பெருசா சாதிச்சு விட்டான் இவன்னா, இது இந்த வயசுல வந்து சாதிப்புனாலே வந்தது கிடையாது. எத்தனையோ ஜன்மாந்தரங்களிலே பண்ண புண்ணியத்தினுடைய பலன்தான் எப்போது இவன் சரணாகத்தனா வந்து சேர்றான். அதனால அத்தனை புண்ணியமும் சேர்ந்துதான் இவனை இங்க பெருமாள் திருவடியில கொண்டு வந்து சேர்க்கிறதே ஒழிய இப்ப நினைச்சு பார்த்தேன் சுவாமி, எனக்கு உபநயனமே ரொம்ப லேட் ஆச்சு, அதுக்கப்புறமும் ஒன்றும் பண்ணல. அதனால மொத்தத்துல எந்த தர்மத்துக்கு நான் தகுந்தன இல்லைன்னு இந்த நிலைமையை வச்சு பேசக்கூடாதுன்னுட்டா. ஜன்மாந்திரங்களிலே செய்ததான மகா புண்ணியத்தினாலே அல்லவா எம்பெருமானுடைய திவ்ய சரணாரவிந்தத்திலே பிறவாளையும் பிராட்டியும் சேர்த்து இவன் பற்றுவது என்கிறதான பெரிய உத்தமமான இப்ப ஏற்பட்ட உபாயமானது சாமான்யமா சித்திக்காது. அதனால பல மகர்ஷிகள் சேர்ந்து அனுஷ்டிக்கிறதான தபச எல்லாத்த காட்டிலும் இவன் அமோகமானதான பெருமையை சம்பாதிச்சவனாத்தான் இருக்கான். அந்த அமோகமான பெருமைக்காக பெருமாள் அனுகிரகம் செய்யக்கூடியதுக்கு பாத்திரமா இருக்கிறதுனால தான் இது. அதனால நமக்கு ஒரு ஆச்சாரிய பிராப்தி கிடைக்கிறதோ சரணாகதி என்பது கிடைக்கிறதோ ஏதோ அதிருஷ்டவசத்திலே குருடனுக்கு கிடைச்சதா போல நினைச்சுக்க வேண்டாம். அதெல்லாம் எத்தனையோ ஏங்கி பெருமாள் திருவடியே ஆசைப்பட்டு எத்தனையோ தன்னுடைய பாபங்களுக்காக நொந்து அத்தனை எல்லா பிராயசித்தத்தையும் எப்படி செய்ய முடியுமோ அந்த அளவுக்காக்கும் அது பிராயசித்தம்ன்றது எப்படின்னா பிராயசித்தம்ன்றது அனுதாபாது உபரமாது பிராயசித்தோன்முகத்ததா தத்வாத பூர்ணா செய்வ சதேன சிந்தி பாரஜா என்பதா சொல்வாளே, அதுபோல பண்ண தப்புக்கெல்லாம் வருந்தி இனிமேல் செய்யக்கூடாது என்று முடிவெடுத்து தப்பெல்லாம் செய்யாம இருந்து அந்த பிராயசித்தங்கள் எல்லாம் பண்ணி அதற்கு ஈடாக ஆக்கும் தானம் என்ன, தபஸ் என்ன, யாகம் என்ன, யஜ்ஞம் என்ன, இப்படியான பலவிதமான எத்தனையோ சுகிருதங்களை எல்லாம் அனுஷ்டித்து மூட்டையாக புண்ணிய கோடிகளை சேர்த்து வைத்துக் கொண்டிருக்க இந்த ஜென்மாவிலே ஏதோ ஒரு பாபத்துக்கோ புண்ணியத்துக்கோ தகுந்தா போல ஒரு வாழ்வு கிடைச்சதா இருந்ததுன்னா இந்த வாழ்வுக்குள்ளே இவன் அந்த பெரிய புண்ணியங்களுடைய மகாத்மியத்தினால்தான் பகவத் பிராப்தி, அதுக்கு முன்னாலே ஆச்சாரிய பிராப்தி எல்லாம் கிடைக்கிறதுனால இந்த துவயோச்சாரணமானது சாமான்யமான ஏதோ அழுக்கான இவனுக்கு கிடைச்சுடுத்துன்னு நினைச்சுக்க வேண்டாம், பரிசுத்தனான இவனுக்கு தான் கிடைச்சதுன்றதுனால நைவாயுதாயுதகலாபியபரைரவாபியா. அது மாத்திரமில்லை, எத்தனை தபசு செய்தவர்களுக்கும் எப்பொழுது பலன் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கு இவனுக்கு கேட்ட மாத்திரத்துல ஏதோ பரமபத பிராப்தி நித்திய சூரிகள் கோட்டியிலே மிளிர ஜொலிக்க போய் பெருமாளிடத்திலே கைங்கரியம் பண்ணக்கூடியதான யோகியத்தை சம்பாதிச்சுட்டான்றதுனால இவனுடைய பிரபாவமானது அபாரம், அளவில்லாதது என்பதா சொல்லி இந்த ஸ்லோகத்தினாலே சுவாமி தேசிகன் காட்டி கொடுத்தது என்னன்னா, சரணாகதிக்கு விசேஷமான மந்திரங்கள் நிறைய இருக்கு. பெருமாள் நிறைய சிருஷ்டி பண்ணி வச்சிருக்கார். பல முகங்களாலே வேதங்களினாலேயும் திகாத புராணங்களினாயும் ஆகம சாஸ்திரங்களினாயும் தர்மசாஸ்திரங்களிலேயும் இன்னும் கூட ஆழ்வாராச்சாரியாரி ஸ்ரீசூக்திகளினாலேயும் எதிவான்ய வாக்கியே இன்னும் தன்னுடைய மனதினாலே எவ்வளவு உருக்கமாக எம்பெருமான பிரார்த்தித்து சரணாகதி செய்ய முடியுமோ அத்தனை உருக்கமான வாக்கியங்களினாலேயும் கூட தனக்கு தகுந்ததான வாக்கியங்களினாலே எம்பெருமான சரணாகதி பண்ணினானால் அந்த உபாயானுஷ்டானமானது இவனை சரணாகதன் என்றதான பூர்த்தியை கொடுத்து அப்பேற்பட்ட பூர்த்திக்கு பெருமாள் இதோ என்று புருஷார்த்தத்தை கொடுப்பவனாக அவனை ஏங்க வச்சு அவனை காக்க வச்சு இவனுக்கு பெரிய பெருமையெல்லாம் செய்து கொடுத்து எத்தனை மகர்ஷிகள் எத்தனை தபஸ்விகள் அத்தனை பேருடையதான யோகம் என்ன, தபஸ் என்ன, தீர்த்த யாத்திரை என்ன, தானம் என்ன, யஜ்யங்கள் என்ன, எல்லாவற்றை காட்டிலும் பெரிய மூட்டையான அப்பேற்பட்ட புண்ணியங்களுடைய திரட்சியெல்லாம் விட இந்த சரணாகதனுடையதான பிரபாவத்தினுடைய ஒரு துளி ரொம்ப பெருசு என்பதா சொல்லி இந்த பிரபந்தனை அவ்வளவு விசேஷிச்சு கொண்டாடுறார். சாஸ்திரத்திலே சொல்லியிருக்கிறது தான், சத்கர்ம நிரதா சுத்தாக சாங்கிய யோக விதஸ்தா நார்சந்தி சரணஸ்தசிய கலாம் கோடிதனீமபி அப்படின்னு. சரணாகதனுடைய பிரபாவத்திலே ஒரு கோடி இருக்கு. பெருமாள் திருவடியை கட்டிமா பிடிச்சு கொண்டவனுடையதான பெருமையில ஒரே ஒரு கோடி துளி இருக்கு.
அந்த கோடி துளிக்கு சத்கர்ம நிரதாக சுத்தா சாங்கிய யோக விதஸ்ததா அப்படின்னு கர்மயோகம் பண்றவா, ஞான யோகம் பண்றவா, பக்தி யோகம் பண்றவா யாரா இருந்தாலும் அந்த ஒரு கோடியிலே ஒரு துளிக்கு ஈடாக மாட்டார்கள் என்ற பிரமாணத்தை அனுசரிச்சு அதை இங்க ஸ்மரிச்சு சுவாமி தேசிகன் கொண்டாடி தெய்வ பிரகாசனை கொண்டாடி இந்த ஸ்லோகத்தை முடிச்சுக்கிறார். கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. சுவாமி ஹலோ. தேசிகன் ஒன்னொன்னும் இது ஆச்சரியம். இன்னைக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சுவாமி. ரொம்ப ரொம்ப அனுபவம் ரொம்ப ஆச்சரியம் சுவாமி. சரியா சுவாமி சாட்சியது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அடுத்த வாரம் பார்க்கலாம். அடியன்